எவ்வளோ வந்து சைல்ட்ஹுட் பேரண்டிங் வந்து செல்ஃப் லவ்ஸ் அதில் வந்து இம்பேக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? I don't like to put myself inside a box. 99% of the people are in a toxic relationship with All the guys were like அவன் காதல் உண்மையான காதல் அப்படின்றாங்க. லிட்டரலி அப்படியே நெஞ்செல்லாம் பிரிச்சு நிறைய பேர் இந்த மூவி இன்ஃப்ளூயன்ஸில் தான் வந்து பார்ட்னரே சூஸ் பண்ணுறாங்க. இப்போ மூவி எடுக்கணும்னாலுமே அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வேணும். ஆனால் நம்ம மூவிஸ் எல்லாம் ரொம்ப மொக்கையாக இருக்கிறதுக்கு காரணம் ஹாப்பினஸ் இஸ் a choice. You can change your life but people don't want to do it. நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் ஆர் செல்ஸ் நம்ம நிறையா பேசுகிறோம்ல, அதுக்கு ஆக்சுவலாக அர்த்தம் தான் என்ன? எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து if you see we will let that emotion guide us and we'll just fall in love with them. ஆனால் அது வந்து ஒரு ராங்கான டிசிஷன் தானே. அவங்களோட ரிலேஷன்ஷிப் வித் themselves is not good enough. So we often ask for the things we want in all the wrong ways. ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கரேஜாக நான் வந்து என்ன பார்க்குறேன் அப்படின்னா No. பிரச்சனைகள், நமக்கு லைஃப்பில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுமே வந்து நான் எப்படி வந்து அதை பார்க்குறேன் அப்படின்னா இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒர்க்கில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது வந்து நம்மளோட பாஸோட இல்லை கலீக்ஸோட இருக்க ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம். இல்லை நமக்கு வந்து காசில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம அந்த மணியோட என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இல்லை நமக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது நம்மளோட பார்ட்னரோட பிரச்சனை இல்லை ஃபேமிலியோட பிரச்சனை அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கான ஒரு ரூட் காஸ்மே நமக்கு அந்த ஒரு விஷயத்துக்கும் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறதுல தான் ஸ்டார்ட் ஆகுதோ அப்படின்னு வந்து எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி அண்ட் ஐடியா பில்ட் ஆச்சு. அண்ட் தட்ஸ் ஹவ் தி அதர் சைட் பாட்காஸ்ட் வந்து இன்றைக்கி உருவாகியிருக்கு. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் எபிசோடில் எதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா லவ், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து பேசும்போது நமக்கு மைண்டில் வந்து பயங்கரமாக சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்து வளர்ந்ததெல்லாம் வந்து பட்டர்ஃப்ளைஸ், இன்னொரு பர்சனை வந்து ரொமான்டிசைஸ் பண்ணுறது, சேஸ் பண்ணுறது, அவங்களுக்காக எஃபர்ட்ஸ் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம். அண்ட் அதில் இருந்து அவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்கள நம்ம மதிக்கிறாங்களா இல்லையா, இல்லை அவங்க சொல்கிற விஷயங்கள் நம்மளை எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு யோசிக்கிறோமே தவிர நமக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் வந்து எல்லோரும் லைஃப்லேயும் மிஸ் பண்ணுறோம். பட் அந்த ரிலேஷன்ஷிப் தான் எல்லாத்துக்கான ஒரு கோராகவுமே அமையுது அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஆர் செல்ஸ். நமக்கு நம்மளை நிஜமாலுமே பிடிக்குதா, எவ்வளோ நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம் நம்மளை பற்றி, அண்ட் நமக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்காக we have Neethika with us. ஸோ ஷீ இஸ் அன் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் கோச். நான் வந்து உங்களுக்கு இந்த ஜார்கன்லாம் வந்து அவங்கக்கிட்ட இருந்தே வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் வாங்குகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட், எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் கோச், சோஷியல் ஒர்க்கர், மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாக நிறையா விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷீ ஹேஸ் அரவுண்ட் 120K ஃபாலோவர்ஸ் அக்ராஸ் இன்ஸ்டாகிராம், யூடியூப் அண்ட் ஆல். ஸோ ஐ திங்க் இந்த ஒரு டாபிக் பேசுகிறதுக்கு இவங்க வந்து ஒரு கரெக்டான ஒரு பர்சனாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் ஆல் ஹர் கான்டென்ட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி பெட்டராக பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ ஹியர் வி ஹாவ் Neethika for us. Hi. Hello. Thank you so much for having me. It's my pleasure. Hi, my name is Neethika. And Yes. I am an emotional well-being coach. I am also a lot of things actually. I don't like to put myself inside a box, and Okay. I do a bunch of things. I'm a content creator, I'm a coach, I'm a public speaker, I'm a reader, I'm a writer, I am a horse rider. லைஃப் ஃபுல்லாக ஒரு செக் பாக்ஸ் போட்டு இதெல்லாம் டிக் பண்ணணும்னு சொன்னால் ஆல்ரெடி எல்லாத்தையும் செக் பண்ணி வச்சுருக்கீங்க. Yeah, I am a social worker and I also work as part of a marketing agency. So there's so many things I do, and it is a value that I live by, that you shouldn't put yourself inside a box and you should just do everything that you want to do. And that's why my life is so wide and vast, and I feel like it's still not enough. I need a lot. That's nice. Yeah, அப்போ உங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணலைன்னு தான் கேட்கணும் போல. I shouldn't ask what you are doing. That's really good. And உங்களோட போஸ்ட் எல்லாமே பார்க்கும்போதுமே ஐ ஃபீல் தட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப்பில் இருப்பீங்க. திடீர்னு வந்து பார்த்தா கோயிலில் இருப்பீங்க, திடீர்னு வந்து ஹார்ஸ் மேலே வந்து ரைட் பண்ணிருப்பீங்க, திடீர்னு யோகா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ யா, இட்ஸ் ஹாப்பி டு see a dynamic person like you. Yes. Nice.
I'm a little too much. And that has been one of the reasons some people don't like me. Okay. That has been reasons people had rejected me Okay. in friendships, relationships. Some people because I'm a little too much. Okay. Because I have my own way of seeing things. And I would say I'm a little enthusiastic and eccentric. எனக்கு வந்து நிறைய பண்ண பிடிக்கும். And என்னோட எமோஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஃபீல் பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்னை ரொம்ப சோகமாகவும் பார்ப்பீங்க. பட் அட் த சேம் டைம் ஐம் த மேடஸ்ட் பர்சன் யூ வில் மீட். இப்போ நீங்கள் நம்ம எங்கேயாவது போகிறோன்னா ஐ டோன்ட் மைண்ட் டாக்கிங் டு அ ஸ்ட்ரேஞ்சர் அண்ட் டான்சிங் வித் அ ஸ்ட்ரேஞ்சர். ஐல் பி தட் ஃபன். பட் அட் த சேம் டைம் எனக்கு ஒரு விஷயம் சோகமாக இருக்குது, நான் வந்து சேடாக இருக்கேன் அப்படின்னா யூ வில் ஆல்சோ see me at the other end. நான் வந்து இந்த எமோஷன்ஸோட அந்த ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணுவேன். அண்ட் தட் சம்டைம்ஸ் ட்ரிகர்ஸ் அ லாட் ஆஃப் பீப்புள். Okay. Because அவங்களுக்கு வந்து ஏன்னா நிறைய பீப்புள் வந்து நான் சொன்ன மாதிரி they are not in touch with their emotions. எமோஷன்ஸ்னாலே பயப்படுறாங்க. அண்ட் நிறைய பேருக்கு வந்து என்ன மாதிரி இப்போ யாரையாவது பார்க்குறாங்க அப்படின்னா இன்செக்யூர்ன்றதை விட இட் வில் ட்ரிகர் தெம். இவன் என்ன எல்லாமே பண்ணுறா, இவன் என்ன ஷீஸ் டாக்கிங் அவுட் எவ்ரிதிங், எல்லாத்தையுமே நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். இஃப் சம்மன் சேஸ் நோ இது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டால் பிடிக்கல எப்படி சொல்லிடுவேன். இது வேணுமா வேணாமான்னா வேணாம், எனக்கு இது வேண்டாம். அண்ட் ஐ டோன்ட் கிவ் இன் டு தட் ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறது, ப்ரெஷர், அதுக்கெல்லாம் நான் கிவ் இன் பண்ண மாட்டேன். என்னோட ஒப்பீனியன்ஸ்லாம் கரெக்டாக இருப்பேன், நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன். அட் த சேம் டைம் மற்றவங்களையுமே ஐ வில் லெட் தெம் பி. நீ இப்படின்னா நீ இப்படி இரு அந்த மாதிரி. அண்ட் இஃப் சம்திங் பாதர்ஸ் மீ ஐ வில் சே. ஸோ இந்த மாதிரி. So I found people, I've seen people who find that to be a little triggering and a little too much. Okay. And நிறைய என்னோட பாஸ்ட்லேயே வந்து நிறைய இடத்துல I've been lonely many times because of this, because people couldn't take it. And நானுமே நிறைய இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஐ எம் அ பர்சன் ஹூ ஃபீல்ஸ் எவ்ரி திங். நான் சொன்ன மாதிரி இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, நம்ம ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுவோம், பட் அது வெளியில் ஆக்ஷனாக வரும்போது சம்டைம்ஸ் தப்பாக வந்துடும். அந்த மாதிரி எனக்கு நிறைய இடத்துல தப்பாக வந்திருக்கு. ஸோ அந்த தப்புல இருந்து தான் நான் இவ்வளோத்தையுமே லேர்ன் பண்ணியிருக்கேன். ஓகே, அதனால தான் நீங்கள் அதை கோச்சும் பண்ணுறீங்க. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதுதான், வாட் இஸ் தட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கோச் அப்படிங்கிற அந்த ஒரு டேர்ம்? எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து இஃப் யூ சே எவ்ரி டிசிஷன் வி மேக் இன் லைஃப் அண்ட் நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயத்துலேருந்து, அதாவது நம்மளோட டே எப்படி போகுது, காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம மைண்டில் என்ன தாட் வருது, ஆஃபீஸ் போகும்போது பீப்புளோட நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோம், ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஆஃபீஸில் போயிட்டுருக்குன்னா அதை எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்ணுறோம் மைண்டில், நம்மளோட ஃபேமிலியோட நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, நம்மளோட பார்ட்னரோட எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் தாண்டி நமக்குள்ளே ஒரு இன்னர் மோனலாக் இருக்கும்ல, நம்ம ஒரு விஷயம் நமக்குள்ளே ஓடிட்டே இருக்க ஒரு வாய்ஸ், அந்த வாய்ஸ் எப்படி இருக்குது, நான் ஒரு ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாமே பேஸாக இருக்கிறது நம்மளோட எமோஷன்ஸ் தான். நம்ம எப்போவுமே வந்து வி திங்க் தட் வி ஆர் டேக்கிங் டிசிஷன்ஸ் லாஜிக்கலி, ஆனால் வி ஆர் ஆல்வேஸ் டேக்கிங் டிசிஷன்ஸ் ஃப்ரம் அன் எமோஷனல் பேஸ் லைன் தான். எல்லா டிசிஷன்ஸுக்கு பின்னாடியும் எல்லா இன்டர்பிரிட்டேஷன்ஸ்க்கு பின்னாடியும் நம்ம ஃபீல் பண்ணுற ஒரு ஃபீலிங் இருக்கும், ரைட்? ஆனால் நிறைய பேருக்கு நம்ம ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுறதுனால தான் இது பண்ணுறோம். நம்மளோட எமோஷன்ஸ் வந்துட்டு நம்மளோட டிசிஷன்ஸை இம்பேக்ட் பண்ணுது, நம்மளோட ஆக்ஷன்ஸை இம்பேக்ட் பண்ணுது. ஸோ என்னோடய எமோஷன்ஸை வந்து நான் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மேனேஜ் பண்ணுறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நமக்கே தெரியாமல் நம்ம எமோஷன்ஸ் நம்மளோட ஆக்ஷனை வந்து அது பாட்டுக்கு ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போகும். நம்ம யோசிக்காமல் அந்த ஒரு ஆக்ஷனை பண்ணிடுவோம். அண்ட் இட் அப்ளைஸ் எவ்ரிவேர். நம்ம ஒரு ஆஃபீஸில் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பார்ட்னர் சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு பார்ட்னர் எப்படி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுல இருந்து, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டூ see a lot of people choosing பேசிக்காக அதுவும் இல்லை, நீங்கள் இதை சொல்லும் போது ரிலேட் ஆச்சு. நிறைய பேர் இந்த மூவி இன்ஃப்ளூயன்ஸில் தான் வந்து பார்ட்னரே சூஸ் பண்ணுறாங்க. பீப்புள் டேக் பேட் இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃப்ரம் மூவிஸ் அண்ட் நிறையா சிம்பு ஃபேன்ஸ் கூட இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் பீப்புள் ஆர் சூஸிங் பார்ட். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் சூஸ் பண்ணுறதுலேருந்து இஃப் யூ சி இப்போ நிறைய பேர் வந்து ராங்கான பார்ட்னர் சூஸ் பண்ணுறாங்க, ரைட்? நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அந்த பட்டர்ஃப்ளை ஃபீல் பண்ணுறதுனால மட்டுமே யூ வுட் கோ பிஹைண்ட் தட் பர்சன், ரைட்? நீங்கள் சொன்ன மாதிரி மீடியா இன்ஃப்ளூயன்ஸே இருக்குன்னு வச்சுக்கோங்க. Guys will look at a girl who looks really beautiful
அண்ட் ரொம்ப அழகாக ஆப்வியஸ்லி ரொம்ப அழகாக இருக்கிற எல்லா விஷயமுமே வில் மேக் அஸ் ஃபீல் அ சர்டன் வே. இப்போ ஒரு பொண்ணோ ஒரு பையனோ பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரொம்ப அழகாக இருக்காங்கன்னா we will be taken aback a little bit. அந்த மொமெண்ட்டில் that beauty is making us feel something. We will let that emotion guide us and we'll just fall in love with them. ஆனால் அது வந்து ஒரு ராங்கான டிசிஷன் தானே. வேறு எதுவுமே தெரியாதே உங்களுக்கு. நீங்கள் சரி வேறு ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அது ரிலேட்டடான கான்டென்ட்டோ இல்லை வேறு ஏதோ கன்சியூம் பண்ணியிருந்தால் நம்ம மக்களுக்கு தெரியும். பட் ஹாப்பி தட் வி ஆர் இன்ட்ராக்டிங் திஸ். ஸோ நம்ம இதை பற்றி இன்னும் நிறையா பேசுவோம். ஜென்ரலாக வேறு யாருக்கும் வேறு எப்படி லவ் பண்ணுறதுனே தெரியாது, பிகாஸ் தே டோன்ட் ஹாவ் எனி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அது ரிலேட்டடாக. ஐ வுட் சே த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் would come a little later and later into the relationship, and at the same time your reference point or எதை பேஸ் பண்ணி அந்த டிசிஷன் எடுக்கிறோன்றது இட் ஷுடன்ட் கம் ஃப்ரம் தி அவுட் சைட். ஸோ அதுதான் வந்து அகேன் இட்ஸ் பீயிங் மோர் எமோஷனலி இன்டெலிஜென்ட். இட் ஷுட் கம் ஃப்ரம் யூ அண்ட் ஹவு இட் இஸ் மேக்கிங் யூ ஃபீல். இப்போ ஒருத்தங்களை பார்த்துட்டீங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, ஸோ யூ ஆர் ஃபீலிங் தட் அட்ராக்ஷன். அந்த அட்ராக்ஷன் இருக்குன்றதுக்காக மட்டுமே யூ வுட் கோ பிஹைண்ட் தெம். ஆனால் நீங்கள் அவங்க பின்னாடி போகும்போது யூ வில் கம் டு நோட்டீஸ் தட் தேர் நாட் ரெஸ்பெக்டிங் யூ அட் ஆல். இப்போது ரெஸ்பெக்ட் பண்ணலைங்கும் போதுமே யூ வில் ஃபீல் சம்திங். இப்போ ரெஸ்பெக்ட் பண்ணலைங்கும் போது யூ வில் ஃபீல் ஹியூமிலியேட்டட் அண்ட் இன்சல்டட், ரைட்? That humiliation and insult should make you take the right action. இப்போ எப்படின்னா நம்ம ஃபீல் பண்ணுற எல்லா எமோஷன்ஸுமே நம்மள ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்கும். ஆனால் அந்த ஆக்ஷன் கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ இந்த ஆக்ஷனை நான் எடுக்கணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணணும். நான் பார்த்தேன், அட்ராக்ட் ஆகிட்டேன், ஸோ நான் பின்னாடி போகணுன்னு எனக்கு தோணுது, சரி நான் பின்னாடி போயிட்டேன், ஓகே. அவங்க எனக்கு எந்த ரெஸ்பெக்டும் கொடுக்கல, லவ்வும் கொடுக்கல, ஆனால் எனக்கு ஓவராக இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணுது. எனக்கு தோணுதுன்றதுக்காக மட்டும் நான் ஓவராக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணி தான் எல்லாரும் ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகுறாங்க. ஐ ஷுட் ஒன்லி இன்வெஸ்ட் வென் ஐ நோ திஸ் பர்சன் இஸ் ரைட் ஃபார் மீ. இல்லை அவங்களும் ஈக்குவலாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு டிஃபென்ஸ் பாயிண்ட் என்ன நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஐ மீன் ஐ பிளே தட் ரோல் ஆஃப் காமன் பீப்புள். அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்சோ வாட் எவர் அடிகள் நான் என்னோடய பாஸ்ட்டில் வாங்கி கற்றுக்கிட்ட விஷயங்கள்லேருந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, பண்ணும்போது ஐ ஃபீல் ஹாப்பி. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் அந்த பர்சன், ஆப்போசிட் பர்சன் கிடையாது. நான் அவங்களுக்காக எஃபர்ட்ஸ் போடுறது வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்குது, அதனால நான் பண்ணுறேன்னு தான் எல்லாமே ஆரம்பிக்கும். பட் லேட்டர் வி ரியலைஸ். பட் திஸ் இஸ் த டிஃபென்ஸ் பாயிண்ட் ஐ ஹேவ். இட்ஸ் அ வெரி குட் பாயிண்ட். பட் ஐ ஹேவ் அ கொஸ்டின். இது வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. இனிஷியலாக நீங்கள் எஃபர்ட் எடுக்கும்போது யூ மைட் ஃபீல் ஹாப்பி, நான் அது இல்லைன்னே சொல்லலை. அண்ட் இன்ஃபேக்ட் தட்ஸ் ஆக்சுவலி அ குட் பாயிண்ட் டு பேஸ் யுவர் ஆக்ஷன்ஸ். எப்படின்னா, நான் இந்த ஆக்ஷன் எடுக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அதனால நான் இதை எடுக்கிறேன் அப்படின்னு. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஆக்ஷன் சந்தோஷமாக இல்லைங்கும்போது இட்ஸ் நாட் ஓகே டு டேக் இட். யூ இனிஷியலி உங்களுக்கு வந்து அந்த பர்சனை பிடிச்சிருக்கு, நீங்கள் அவங்கள லவ் பண்ண வைக்கணுன்றதுக்காக யூ ஆர் புட்டிங் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் அண்ட் தட் எஃபர்ட்ஸ் இஸ் மேக்கிங் யூ ஹாப்பி. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது ரெசிப்ரோகேட் ஆகல, அவங்க நம்மளை மதிக்கல, லவ் பண்ணல, அவங்க வந்து நம்மளை ரொம்ப அலைய விடுறாங்க, தே ஆர் நாட் ரெஸ்பெக்டிங் அஸ், ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க, தெரிஞ்சே ஹர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் எடுக்கிற எஃபர்ட்ஸ் உங்களை காயப்படுத்தும். நீங்கள் வந்து இப்போ நான் இந்த எஃபர்ட்டை எவ்வளோ போட்டாலும் அது எனக்கு திருப்பி வராதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நான் இதை போட்டதுக்கப்புறம் நீங்கள் தான் உட்காந்து அழுவீங்க. கரெக்டாக? நீங்கள் உட்காந்து ஃபோன் பண்ணட்டுமான்னு கேட்டுட்டு அவங்க ஃபோன் பண்ண வேணான்னு சொல்லும்போது விருப்பப்பட்டு தானே ஃபோன் பண்ணட்டுமான்னு கேட்குறீங்க. இப்போ கேட்டதுக்கப்புறம் அவங்க வேணான்னு சொல்லும்போது உங்களுக்கு சேடாக இருக்குல்ல, அப்போ நவ் யூ நாட் ஃபீலிங் குட், யூ ஃபீலிங் சேட். அப்போ அது ஒரு சைன் தான். அது நீங்கள் அது வந்து யூ ஹேவ் டு டேக் இன் டு மைண்ட் அண்ட் யூ ஷுட் ஸ்டாப் டூயிங் இட் அட் தட் பாயிண்ட். ஸோ இப்படி தான் யூ ஹேவ் டு டேக் யுவர் எமோஷன்ஸ் ஆஸ் அ மெசஞ்சர்ஸ். நம்ம எமோஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லுது, நம்ம எங்கே லேக் ஆகிறோம்னா அது என்ன சொல்லுதுன்றதை நம்மளால் இன்டர்பிரேட் பண்ண முடிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. இட் நீட்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் லைக் உட்காந்து யோசிக்கிறது, கொஞ்சம் தனியாக உட்காந்து யோசிக்கணும். இப்போது கான்ஸ்டண்ட்டாக அடி வாங்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பின்னாடி போயிட்டே இருந்தால் நமக்கு அதுலேருந்து என்ன லெசன்னு கற்றுக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயம் வலிக்குதுன்னா அதை உட்காந்து அதை ஃபேஸ் பண்ணணும். ஏன் எனக்கு வலிக்குது, இது என்ன பிரச்சனை, அது நம்மளே உட்காரும்போது தட் இன்டர்பிரிட்டேஷன், ஓகே இது என்ன சொல்ல வருது, நான் என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு தெரிய வரும். பட் a lot of people don't do it. ஸோ திருப்பி அங்கே எங்கேன்னு மாறி போய் அடி வாங்கிப்பாங்க. இப்போ ஐ ஆஃபன் சே திஸ் இன் மை கோச்சிங் செஷன்ஸ் as well. நீங்கள் எப்போல்லாம் அவங்க எமோஷன்ஸை இக்னோர் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஒரே விஷயம் உங்கள் லைஃப்பில் பேட்டர்னாக ரிப்பீட் ஆகும். யூ get cheated on, let's say, by someone. Interesting. Right? Interesting. Yeah, you get cheated on by someone and you're completely heartbroken. But you're not looking at what those emotions are making you feel. நீங்கள் உடனே அடுத்த ஆள் ஓடிடுறீங்க.
அடுத்த ஆளும் சீட் பண்ணுறாங்க, மூணாவது ஆளும் சீட் பண்ணுறாங்க, எமோஷனலி அன்அவைலபிளாக இருக்காங்க, திருப்பி இதே மாதிரி பீப்புள் உங்கள் லைஃப்பில் வராங்கன்னா நீங்கள் தான் காமன் டினாமினேட்டர். அப்போ நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறீங்க. I don't mean to say that cheating is okay, cheating is wrong, but you're constantly choosing people who cheat. Attracting அந்த மாதிரியான same type of people. You're not attracting is a wrong word. It's okay. Attracting வந்து people எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா நான் சும்மா இருக்கேன் அவங்க தான் என்கிட்ட வராங்க அப்படின்ட்டு. No, magnet attraction இல்ல. அப்படி இல்ல, you're choosing. இப்போ you might consciously choosing. Okay. You கான்ஷியஸ் கிடையாது, யூஆர் சூஸிங் வெதர் இட்ஸ் கான்ஷியஸ் ஆர் நாட். இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா கான்ஷியஸாக நான் சூஸ் பண்ணுறேன்னா நான் வந்துட்டு நிறைய பேர் கான்ஷியஸாக சூஸ் பண்ண மாட்டாங்க. தே டோன்ட் நோ வாட் தே வாண்ட். ஸோ அது ஒரு அன்கான்ஷியஸ் சாய்ஸாக தான் இருக்கும். பட் தேல் கண்டினியூ டு சூஸ் பீப்புள் லைக் திஸ் அண்ட் தென் தேல் often end up in the same point. நீ ஃபர்ஸ்ட் டைம் நீ வந்து when you got cheated on, if you sat and asked yourself, okay, I got cheated on, but what did I miss? Like, how did I end up here? இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி வந்தோம்? சரி, ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது அது பண்ணலைன்னா கூட ஓகே, செகண்ட் டைம் நடக்குதுன்னா இது முன்னாடியே நடந்துச்சு, திருப்பி நடக்குது, அப்போ செகண்ட் டைமாவது நம்ம உட்காந்து யோசிக்கணும். 2 டைம் நடக்குது, 2 டைம் நம்மளை சீட் பண்ணுறாங்களா, அப்போ நான் என்ன மிஸ் பண்ணுறேன், நான் சூஸ் பண்ணுறதுல ஏதாவது ராங் இது இருக்கா? இல்லை இப்போ நீங்கள் சீட் பண்ணுற கப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிகினிங்லேருந்தே உள்ள நமக்கு ஒரு இன்ட்யூஷன் சொல்லிட்டே இருக்கும், சம்திங் இஸ் ராங் அபவுட் திஸ் டைனமிக்னு. நம்ம அந்த வாய்ஸை கேட்கவே மாட்டோம். ஓகே, சம்வேர் யூ வில் ஃபீல் லைக் சம்திங் இஸ் நாட் ஓகே, பட் வி வோன்ட் லிசன் டு தட் வாய்ஸ். சம்டைம்ஸ் வந்து நம்மளோட ஜட்மெண்ட் தப்பாக இருக்கும், எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறோன்றதே தப்பாக இருக்கும். ஓகே, இப்போது அந்த இது நான் நிறைய டைம் ஐ வில் ஆஸ்க் மை கிளையன்ஸ் அண்ட் ஆல் பீப்புள் ஹூ ஹேவ் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் பி லைக், ஐயோ அவங்கள மாதிரி எனக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க, லைக் ஐ kept that person in such a beautiful place, and GVM dialogues. Yeah, அவங்களுக்காக நான் நிறைய புது விஷயம்லாம் நான் பண்ணேன் அவங்க லைஃப்ல இருக்கணும்னு. I will ask them, okay, they are a very special person, but on what basis did you choose them? எதை வச்சு அவங்க ஸ்பெஷல் முடிவு பண்ணீங்க, இல்லை எந்த ஆக்ஷன்ஸ் வச்சு முடிவு பண்ணீங்கன்னா, the answer usually is I just felt that way. But okay, you felt that way about that person, fine, but did their actions match your feeling? நீங்கள் ஃபீல் பண்ணுறதை மட்டுமே வச்சு ஒருத்தர் பின்னாடி போக முடியாது இல்லை. அவங்க உங்கள்கிட்ட எப்படி ட்ரீட் பண்ணாங்க, உங்ககிட்ட எப்படி பேசினாங்க, உங்களுக்கு டைம் கொடுத்தாங்களா, எஃபர்ட் போட்டாங்களா, இதெல்லாமே இருக்குது. ஸோ நான் ஃபீல் பண்ணேன்ப்பா அப்படின்னா மட்டும் there were so many red flags, but you missed it because of the way you felt about that person. And many of the times நம்ம ஃபீல் பண்ணுறோன்றதுனால மட்டுமே we can't go behind people like that. We have to look at actions, we have to look at the signs, and sometimes the right things to do will feel hard, and sometimes the wrong things will feel very easy. It doesn't mean it's the right route to take. Correct. We have to have our judgment there. This is so deep actually. நீங்க சொன்ன இந்த விஷயம், right things will feel hard and bad things will feel so easy. இன்ட்ரெஸ்டிங். என்னன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பீப்புள் ஆர் சேசிங் அண்ட் அவங்களுக்கே வந்து அந்த எமோஷ்னல் ட்ரிவனாக, ஈவன் தோ தே சே நான் லாஜிக்காக தான் அந்த டெசிஷன் எடுக்கிறேன்னு நினச்சாலும் எமோஷன்ஸில் ட்ரைவ் ஆகி தான் நிறையா டெசிஷன் எடுக்கிறாங்க. அண்ட் இதுக்கு ரீசன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, அவங்களோட ரிலேஷன்ஷிப் வித் தெம்செல்ஸ் இஸ் நாட் குட் எனஃப். அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரியான எமோஷ்னல் ட்ரிவன் பேட் சாய்ஸஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதான் நீங்கள் சொன்னதுலேருந்து ஒன்று குட்டியாக ஆட் பண்ணணுன்னு நினச்சேன், என்னோடய இன்டர்ப்ரிட்டேஷன். ஸோ கரேஜ், தைரியம், ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கரேஜாக நான் வந்து என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இட்ஸ் ஹேவிங் தட் கரேஜ் டு கோ த்ரூ அவர் ஓன் எமோஷன் வாட் எவர் இட் இஸ். அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் அழணுமா அழுதுணும். அண்ட் ஐ ஃபீல் pissed off, it takes அந்த ஒரு extra little courage to go through our emotions னு நான் நினைக்கிறேன். It is true, பட் அந்த லைனை வந்து நிறைய பேர் தப்பாக இன்டர்பிரிட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னதுமே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு சோகமாக இருந்தால் நான் அழுதுருவேன். இஃப் ஐம் பிஸ்ட் ஆஃப், ஐ ஜஸ்ட் வாண்ட் பி பிஸ்ட் ஆஃப், லைக் அது ஓகே தான். பட் when it comes out right, அதாவது உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் ஃபீல் பண்ணிக்கலாம். how you react to it has to be thought through. ஏன்னா வந்து அது இது இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு புரியுது. நிறைய பேர் வந்து இதை ஹாஃப் பேக்டாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நான் என்ன நினைச்சாலும் அது ரைட்டு தான், அப்போ எனக்கு ஒன்று தோணுதுன்னா நான் அதை பண்ணிடுவேன் உடனே அப்படின்னு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, கோவமாக இருக்கா, பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கத்துவாங்க, தூக்கி போட்டு உடைப்பாங்க. எனக்கு ஒரு ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு நான் கோவமாக இருந்தேன் அதனால தான் பண்ணேன் அப்படிம்பாங்க. அதெல்லாமே தப்பு. ஸோ நம்ம ஃபீல் பண்ணுறதுன்றது வந்து நமக்குள்ள தான், அந்த எமோஷன்ஸ் வந்து நமக்குள்ள நம்ம ஃபீல் பண்ணணும். இன்சல்ட்டிங்காக இருந்ததுன்னா நான் இன்சல்ட்டிங்காக ஃபீல் பண்ணுறேன்,
ஹியூமிலியேட்டிங்காக இருந்ததுன்னா அதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு விஷயம் என்னை ரொம்ப ஹம்பிள் பண்ணிச்சுன்னா நான் அதை ஹம்பிள்டாக ஃபீல் பண்ணுறேன். ஹாப்பியாக இருந்தால் ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் வெளியில் வரும்போது அது ஆக்ஷனாக வரும்போது தாட் த்ரூவாக தான் வரணும், யோசிச்சு தான் வரணும், தெளிவாக தான் வரணும். இதை நான் ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா, நான் அந்த மிஸ்டேக்கை 100 வாட்டி பண்ணியிருக்கேன் என்னோட பாஸ்டில். எனக்கு வந்து என்னோட காலேஜ் டைம்ஸ்லாம் வந்து நிறைய இஷ்யூஸ் ரிலேஷன்ஷிப்ஸில் வரும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸில், ரிலேஷன்ஷிப்ஸில் அந்த மாதிரி எனக்கு இஷ்யூஸ் வந்திருக்கு. அப்பெல்லாம் நான் பண்ண பெரிய தப்பு, நான் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுறேன்றதுனால மட்டுமே என்னோட ஆக்ஷன்லேயுமே நான் அதை காமிச்சிருக்கேன். ஐ வில் சே சம்திங் ரியலி ரூட் டு மை ஃப்ரெண்ட்ஸ். இல்லை வந்து ஏதோ ஒரு சின்ன சண்டைன்றதுக்காக நான் வந்து ஒரு வெஞ்ச்ஃபுல்லாக ஏதாவது பண்ணிவிடுவேன், ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிவிடுவேன். அண்ட் வாட் ஐல் டூ இஸ், நான் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு ஐ ஆல்சோ எக்ஸ்பெக்ட் தட் ஃப்ரெண்ட்ஷிப். அப்போது எனக்கு வந்து அப்போல்லாம் எனக்கு தெரியாது, நமக்கு அப்போ அவ்வளோ விவரம் இல்லைல்ல. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஐல் பி திங்கிங் லைக் வை இஸ் ஷி நாட் டாக்கிங் டு மீ, ஏன் என் திருப்பி வரமாட்டாங்கன்னு சொல்லி. இதை வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ்லேயும் பண்ணுறோம். வி வாண்ட் லவ் ஃப்ரம் த பர்சன், பட் அந்த லவ்வை நம்ம எப்படி கேட்குறோன்றதுல இதுக்கு ஒரு டேர்ம் வச்சுருக்காங்களே, மீ பீயிங் இன் மை ட்ரூ செல்ஃப். நான் எனக்கு உண்மையா இருக்கேன், நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிற மாதிரி இல்லை. அப்படி இல்லை. ஆக்சுவலி நான் இப்படிதான் சொல்லிட்டு நீங்க போயிட்டு எல்லாரையும் ஹர்ட் எல்லாம் பண்ணக்கூடாது, அது தப்பு. நீங்கள் வந்து என்ன நீங்கள் உள்ளே எப்படி ஃபீல் பண்ணாலும் வெளியில் ஆக்ஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணி தான் ஐ ஆல்சோ லேர்ன்ட். ஓகே, நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், ஆனால் என்னோட ஆக்ஷன் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. நான் வெஞ்ச்ஃபுல்லாக பிஹேவ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா எனக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்? நான் இப்போ ஒரு பார்ட்னரோட இருக்கேன், டேட் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருக்காங்க, இல்லை வேற எங்கேயோ இருக்காங்க, எனக்கு அவங்களோட டைம் வேணும்னு தோணுது, எனக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. நான் போய் அவங்க கிட்ட சண்டை போட்டால் அவங்கவே எனக்கு டைம் கொடுப்பாங்க. எனக்கு டைம் வேணும்னா அந்த டைமை எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு நான் அது கிடைக்கிற மாதிரியான விதத்தில் தான் நான் கேட்கணும். சண்டை போட்டேன்னா டைம் கிடைக்காது, தள்ளி தான் போவாங்க. ஸோ வி ஆஃபன் ஆஸ்க் ஃபார் த திங்ஸ் வி வாண்ட் இன் ஆல் த ராங் வேஸ், வி ஆக்ட் இன் ஆல் த ராங் வேஸ் பிகாஸ் ஆஃப் வாட் வி ஆர் ஃபீலிங். நைஸ், இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போவே வந்து இட்ஸ் லைக் டூ மச் டு கன்சியூம் மாதிரி இருக்குது, பட் இன்னும் நம்ம நிறையா போக வேண்டியது இருக்குது. ஸோ நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் ஆர் செல்ஸ் நம்ம நிறையா பேசுகிறோம்ல, அதுக்கு ஆக்சுவலாக அர்த்தம்னா என்ன? நிறைய பேர் அதை வந்து தப்பாக இன்டர்ப்ரெட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கள பற்றின இருக்க ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, இந்த செல்ஃப் கேருங்கிற டாப்பிக்கு நான் திரும்ப வரேன். ஐ ரியலி ஹாவ் நிறைய திங்ஸ் டு டிஸ்கஸ் அபவுட் செல்ஃப் கேர். பட் என்னோட ரிலேஷன்ஷிப் வித் மை செல்ஃப் அப்படின்னா என்ன, அதை நான் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இப்போ ஆக்சுவலாக பீப்புள் வந்து என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அவங்க கூட நீங்கள் நினைக்கிறது? ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் வித் யோர் செல்ஃப் அப்படின்றது வந்து உங்களுக்குள்ள ஒரு வாய்ஸ் இருக்கும் இல்லையா? ஓகே, அந்த வாய்ஸ் எப்படி இருக்குது? அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப கேயாட்டிக்காக இருக்கா? நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸில் அந்த வாய்ஸோட இம்பேக்ட் எவ்வளோ இருக்குது? இப்போ அந்த வாய்ஸ் வந்து இப்போ நமக்குள்ளே ஆப்வியஸ்லி ஒரு வாய்ஸ் இருக்கும், அந்த வாய்ஸ் வந்து நம்மளோட எல்லா ஆக்ஷன்ஸுக்குமே கான்ட்ரிபியூட் பண்ணும். அந்த வாய்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறது கரெக்டாக இருக்கா இல்லையா? இப்போது எனக்கு ஒன்று தோணுது, அதை நான் செய்கிறேன், இப்போ நான் செஞ்சது கரெக்டாக இல்லையா? இப்போ எனக்கு வேணுன்ற இடத்துக்கு நான் போகிறேன்னா இல்லை வேறு ஏதாவது இடத்துக்கு போகிறேன்னா, இதெல்லாம் நம்ம உட்காந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் வித் ஆர் செல்ஸ்ன்றது வந்துட்டு எனக்குள்ள என்னோட மைண்டு, ஓகே இப்போ நமக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லீவிங் அசைட் யோர் பாடி, த ஃபிசிக்கல் பார்ட்டை விட்டுட்டிங்கன்னா அந்த மென்டல் ஆஸ்பெக்ட், எமோஷனல் ஆஸ்பெக்ட், ஸோ இது ரெண்டுமே வந்து எனக்குள்ளே எவ்வளோ ஹார்மனியில் இருக்குது, அது எனக்குள்ளே ஒரு கேயாட்டிக்காக இருக்கா இல்லையா, அது என்ன ஒரு விஷயம் பண்ண சொல்லுதுன்னா நான் வந்து அது பண்ணி அது கரெக்டாக போதா இல்லையா, அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கம்ப்ளைனிங்காக இருக்கா, விக்டிமைசிங்காக இருக்கா, இல்லை கொஞ்சம் எம்பவரிங்காக இருக்கா, அதை வந்து நான் எப்படி பெட்டர் பண்ணலாம். ஸோ நம்ம கூட நம்மளே உட்காந்து நம்மளே வந்து கொஞ்சம் திருப்பி அப்சர்வ் பண்ணுறது தான். கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து வெளியில் அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ I'm tuning in that lens towards myself, turning it to myself, and எனக்குள்ள என்ன வாய்ஸ் இருக்குது, என்கிட்ட நானே இப்படி பேசிக்கிறேன், அதுதான் நம்மளோட ஒரு ரிலேஷன்ஷிப் வித் ஆர் செல்ஸ். அந்த ரிலேஷன்ஷிப்பை பெட்டர் பண்ணணும்னு சொல்கிறேன். எப்படின்னா அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து இப்போ அந்த நெகட்டிவாக இருக்கிறதுனால என்னோட லைஃப் நல்லா போக மாட்டேங்குது. நான் கான்ஸ்டண்ட்டாக என் மைண்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், என் லைஃப் ஹாப்பியாகவே இல்லை. நான் வந்து ஒரு கோல் வச்சுருக்கேன், ஆனால் அந்த கோலுக்கு நான் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கும் போது என் மூளையே வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிடுது, ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஒரு அட்டென்ஷன் கொடுக்க முடியல. அப்போது உன்னோட மைண்டே உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, உனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியோ இல்லை உன் கூட ஒரு கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லைன்னா வெளியில் எதுவுமே இருக்காது அப்படி. ஸோ
நம்ம மைண்டு, நம்ம எமோஷன்ஸு, நம்ம எடுக்கிற ஆக்ஷன்ஸ் இது 3மே அலைன்டாக இருக்கா, ஒரு ஹார்மனியில் இருக்கா, ஓகே, அப்படின்றது வந்து இஸ் த ரிலேஷன்ஷிப் வித் அவர் செல்ஸ். நைஸ், இன்ட்ரெஸ்டிங். அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 95 என்ன ஒரு 98-99% ஆஃப் த பீப்புளுக்கு அவங்கள கிரிட்டிசைஸ் தான் பண்ணுறாங்களே தவிர யாருமே வந்து காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி நம்ம வந்து வின் பண்ண போகிறோம்டா, எனக்கு உன்னை பிடிக்கும்டான்னு சொல்லி நான் கேட்டு பார்த்ததே இல்லை. என்னடா வாழ்க்கை இது, நம்மளாம் எப்படா வந்து முன்னுக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தையே நெகட்டிவான ஒரு கன்னடேஷனில் தான் பேசுகிறாங்க அவங்க. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து இன்னும் நம்ம நிறையா பேசுகிறதுக்கு வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் விஷயமாக நான் வந்து என்ன பார்க்குறேன் அப்படின்னா, சைல்டுஹுட்டில் நடந்த விஷயங்கள், நம்மளோட இந்தியன் பேரண்டிங், நம்மளோட ஃபேமிலி டைனமிக்ஸ், இதெல்லாமே சேர்ந்து தான் வந்து நம்மளோட அந்த செல்ஃப் லவ், செல்ஃப் கேருங்கிற ஒரு விஷயத்தையே ஷேப் பண்ணுது அப்படின்னு நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். பிகாஸ் நமக்கு கிடைச்ச லவ் எல்லாமே வந்து ரொம்ப கண்டிஷ்னலாக தான் கிடச்சிருக்கு. நம்ம ஒரு விஷயத்த வந்து பிடிக்கணும், நமக்கு பிடிச்சி பண்ணுறோங்கிறத தாண்டி எங்கள் அப்பா அம்மாவுக்கு இது வந்து பண்ணால் அவங்க ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்களா, இல்லை அவங்களுக்கு பிடிக்குமா நான் பண்ணுற விஷயம், இல்லை என்னை சுற்றி இருக்கவங்க வந்து எனக்கு இதுக்காக கை தட்டுவாங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை தான் தேடி தேடி பண்ணுறோமே தவிர நம்மளோட இன்னர் வாய்ஸையோ இதையோ வந்து நம்ம கேட்குறது இல்லை. அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான ரீசனுமே வந்து அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படிங்கிறதுனால தான். ஸோ ஹவு மச் எவ்வளோ வந்து சைல்ட்ஹுட் பேரண்டிங் வந்து செல்ஃப் லவ்ஸ் அதில் வந்து இம்பேக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ யா, இட் இஸ் ட்ரூ தட் நம்மளோட சைல்ட்ஹுட் வந்து நம்மளை த வே வி டாக் டு அவர் செல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இம்பேக்ட் பண்ணுது. ஸோ பேசிக்லி த வே வி டாக் டு அவர் செல்ஸ்ன்றது வந்து நம்ம மைண்டில் கான்ஸ்டண்ட்டாக என்ன தாட்ஸ் ஓடிட்டுருக்கு அப்படின்றது தான். இப்போ வந்து சைல்ட்ஹுட்னு இல்லை, சைல்ட்ஹுட்டு, பேரண்ட்ஸு, ஸ்கூலு, டீச்சர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, மீடியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம பார்த்து வளர்ந்த நிறைய விஷயங்கள், நம்ம கன்சியூம் பண்ண விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து நம்மளோட த வே ஆஃப் திங்கிங்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும், அந்த இன்னர் வாய்ஸுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகே, இப்போ வந்து 2-3 விஷயம் இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு. ஒன்று என்னென்னா, இப்போ உங்களோட இன்னர் வாய்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிசைசிங்காக இருக்குது, விக்டிமைசிங்காக இருக்குது, கம்ப்ளைனிங்காக இருக்குது. எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்களேன். எக்ஸாம்பிள் வந்து இப்போது நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நீ எல்லாம் எங்கே நல்லா பண்ண போகிற, நீ பண்ணால் உருப்படாது, நிறைய பேரண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா நம்ம சின்ன வயசுலேயே. ஸோ அது எப்படின்னா அது வந்து உங்கள் வாய்ஸ் கிடையாது, அது உங்கள் பேரண்ட்ஸோட வாய்ஸு. ஸோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது நீங்கள் வந்து ஒரு சில விஷயம்லாம் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு பைலட் ஆகணும்னு ஆசை இருக்கா? இல்லை, பைலட் ஆகணுன்றதை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க, ஏன்னா தட் இஸ் நாட் இன் யுவர் ட்ரீம்ஸ். ஸோ நீங்கள் அதை பற்றி உங்களை நீங்களே யோசிச்சு கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணிக்க மாட்டீங்க. பட் யூ வாண்ட் டு டூ அ ஸ்டார்ட் அப், அப்போது பிகாஸ் தட் இஸ் இன் யூ. ஸோ அதை பற்றி யோசிக்கும் போது ஒரு கிரிட்டிசைசிங் வாய்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நீங்கள் அந்த கிரிட்டிசைசிங் வாய்ஸுக்கு லிசன் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இது நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னா, யூ வாண்ட் சம்திங் ஃபார் யுவர் லைஃப், ரைட்? there is a goal that you want. அது வந்து அந்த கோல் சும்மாலாம் வராது, உங்களால் அட்டைன் பண்ண முடியுன்றதுனால தான் நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே செய்கிறீங்க. ஸோ அது வந்து உங்களுக்குள்ளே இருந்து அலைண்டாகி வர கோல் தான். ஆனால் உங்களோட மைண்ட் இருக்குல்ல, நம்ம மைண்டில் அதுக்கு ஆப்போசிட்டான விஷயம் எல்லாம் குக் ஆகுது. நீ உன்னால் பண்ண முடியாது, நீ என்ன உன் மனசில் என்ன பெரியவா நினச்சிட்டு இருக்கியா, இந்த மாதிரி தாட்ஸ் வருதுன்னா அப்போ அந்த தாட்ஸ் எல்லாம் வந்து எங்கேருந்தோ நீங்கள் பிக்கப் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக? அது உங்கள் தாட்ஸ் கிடையாது. அப்போ இது ரெண்டில் நீங்கள் எதை மாற்றணும்? இதுதான் மாற்றணும், கோலை மாற்றக்கூடாது. ஓகே, ரைட். அதை நான் ஒரு காமனாக இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி வர தாட்ஸை எங்கிருந்து வருதுங்கிறத நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? காமன் சோர்ஸஸாக எதுவாக இருக்கலாம்? நான் சொன்ன மாதிரி சைல்ட்ஹுட்டு, ஓகே, ஸ்கூலு, அம்மா அப்பா, ஸ்கூலு, டீச்சர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஷிப்ஸு, அப்புறம் நம்ம மீடியா கன்சியூம் பண்ணுறது, ஏன்னா எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணும். இப்போ மீடியா கன்சியூம் பண்ணுறதுனால தான் நிறைய பேருக்கு பாடி இன்செக்யூரிட்டிஸ் வருது, பசங்க பொண்ணுங்க எல்லாருக்குமே. மீடியா கன்சியூம் பண்ணி தான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறாங்க. அம்மா அப்பா சொல்கிறத வச்சு தான் அவங்களோட ஒரு ஓன் செல்ஃப் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீட் பண்ணுறதை வச்சு இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சில சோர்ஸஸ்லேருந்து வரும். ஓகே, பட் எங்கேருந்து வருதுன்றது முக்கியமே இல்லை.
what a lot of people do today is they try to dig into their pasts like anything. Dead body தேடுற மாதிரி தேடுறாங்க. கரெக்டா? ஒரு கிரைம் மிஸ்ட்ரியை சால்வ் பண்ற மாதிரி பின்னாடி போய் டிக் பண்ணிட்டே இருக்காங்க. there is absolutely no point. அந்த ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை நினைக்கிறீங்க? not necessarily. ஓகே, இப்போ பண்ணலாம். see awarenessன்றது வந்து awareness is the first step to change. சரிங்களா? பட் இந்த awarenessன்றது வந்து இப்போ நிறைய பேருக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி என்ன நானே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிய வருது இல்ல, அதுதான் அவேர்னஸ். நான் வந்து என்ன நானே விக்டிமைஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸாக இருக்குது, எனக்கு வேணுன்ற கோலை நான் அச்சீவ் பண்ண மாட்டேன், நான் தான் எஃபர்ட் போடணும் ஆனால் நான் போட மாட்டேன் அப்படின்னு என்னை பற்றி எனக்கே தெரிய வருது இல்லை, அதுதான் அவேர்னஸ். இப்போ அது எங்கேருந்து வருது அப்படின்றது ஒரு பார்ட் ஆஃப் அவேர்னஸ் தான். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஐ வுடன்ட் சே இட்ஸ் அப்சல்யூட்லி நெசசரி. ஒரு சில இடத்துல மட்டும் நெசசரி. இப்போ வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூஸ் இருக்குது, அந்த இஷ்யூஸ் வந்து எதனால் வருது, எங்கேருந்து வருது, ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட்டா? இப்போ நான் உங்கள் பாஸ்ட் பற்றி கேட்பேன், நீங்கள் வந்து அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, அப்பா ஆப்சென்ட்டாக இருந்தார், அந்த மாதிரி ஒரு சில விஷயம் சொல்லும்போது அது எனக்கு ஒரு இன்சைட் கொடுக்கும். சரி, ஒரு ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபியர் ஆஃப் வந்து ஆப்சென்ட்னஸ், எமோஷனலி அன்அவைலபிளாக இருந்தது, அது ஒரு ஃபியராக இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அனலைசிஸ் வர்றதுக்கு ஒரு சில இடத்துல ஹெல்ப் பண்ணும். பட் ஒரு சில இடத்துலலாம் வந்து அந்த அனலைசிஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்களே அந்த அனலைசிஸ் பண்ணுறீங்க, நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க, ஓ ஆமாம் எனக்கு இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருந்தாங்க, ஸோ அதனால நான் வந்து அபேண்டன்மெண்ட் ஃபியர் இருக்கு போல் எனக்கு, அவ்வளோதான், அதோட நிறுத்திடணும். ஓகே, திருப்பி போய் டிக் பண்ணக்கூடாது. எங்கள் அப்பாவால் தான் இப்படி எனக்கு ஆச்சு, எங்கள் அம்மாவால் தான் எனக்கு இப்படி ஆச்சு, நான் வந்து அவங்க ஒழுங்காக இருந்திருந்தா எனக்கு சரியாக இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேர் அந்த ஒரு இதில் போய் ஃபாலோ ஆகிடுறாங்க. இப்போ இது நடக்கிறதுனால a lot of people, like you said, they are digging into their past and they are looking for answers there. Correct. But answer is not there. Awareness வந்துருச்சு நிறைய பேருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு நெகட்டிவ் வாய்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, என்ன நானே கிரிட்டிசைஸ் பண்ணுறேன், ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறேன்னு எத்தனை பேருக்கு தெரியுது? when I do my coaching, people will like I'm procrastinating தெரியுது இல்லை, ஆனா they are not taking any actions. Instead what they are trying to do is, why am I procrastinating? ஏன் நான் procrastinate பண்றேன், அதுக்கு ஒரு ரீசன் கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அதுவும் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ரீசன் கிடையாது, டிஸ்ட்ரக்டிவா ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே போயிடுறாங்க. புரியுது. நீங்கள் இதை சொல்லும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் ஞாபகம் வருது. நீங்கள் ஆட்லர் சைக்காலஜிலாம் படிச்சிருக்கீங்களா? ஆட்லர் சைக்காலஜி. அவர் அந்த கரேஜ் டு பி டிஸ்லைக் புக் மை ஃபேவரட். அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அவங்களோட ஒரு பையனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணணும்னு நினைக்காம அந்த பையனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை. அந்த பையன் என்ன நினச்சிட்டு இருப்பான்னா, எங்கள் அப்பா வந்து என்னை சின்ன வயசில் அடிச்சிட்டாரு, நாங்கள் 2 பேரும் வந்து அதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டோம், அதனால தான் இன்ன வரைக்கும் நாங்கள் பேசாமல் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆமாம் அந்த அப்பா வந்து கொடுமைப்படுத்தியிருக்காரு, அந்த பையன் வந்து அதனால் பேசாமல் இருக்கான். பட் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவன் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, அவனுக்கு தேவை ஒரு காரணம் அவங்க அப்பா கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு, அதில் கம்ஃபர்டபுள் ஆகிட்டான், இப்போ அதை வந்து அவன் பிரேக் பண்ணி போய் அவங்க அப்பா கிட்ட பேசணுன்னா அது ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து அவன் எங்கள் அப்பா என்னை அடிச்சிட்டாரு அதனால தான் நான் பேச மாட்டேங்கிறேன்னு ஒரு காரணம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறதும் அதே மாதிரி தான். சேம். I love Adler psychology. Oh, nice. And Adler psychology, I have a theory that Adler psychology is not popularized because people cannot hold that truth. Correct. Cannot. Freudian psychology சரி, இது கால் யூங்கோட சைக்காலஜி கூட people cannot hold that shadow work and all people can't do. Okay. ஃப்ராய்டியன் மட்டும் எப்படின்னா, பின்னாடி டிக் பண்ணு, பின்னாடி போய் பாரு, யாரு பிரச்சனைன்னு ப்ளேம் பண்ணு, அவ்வளோதான் பண்றாங்க. சைக்கோ அனாலிசிஸ்ல வந்து யூ டாக் டு அ தெரபிஸ்ட், டாக் தெரப்பி தான் வந்து பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் தே கேம் அப் வித் சிபிடி, ஏசிடி அண்ட் ஆல் ஆஃப் தட், அண்ட் இட் இஸ் ஹெல்பிங் டு சர்டன் எக்ஸ்டென்ட். பட் மெனி டாக் தெரப்பீஸ் ஒன்லி டாக் அபவுட் த பாஸ்ட். பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆட்லர் சைக்காலஜி தான். when I talk to people, same thing, they'll be like, எங்க அப்பா எமோஷனலி அன்அவைலபிளா இருந்தாரு, அதனால தான் நான் வந்து அன்அவைலபிளான பார்ட்னர் நான் சூஸ் பண்றேன். தெரியுதுல்ல,
So you're not doing anything, you're not changing it, you're just giving yourself an excuse for the behavior. ஏன்னா இப்போ இந்த பிஹேவியரை சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு விஷயத்தை நீங்க ஃபேஸ் பண்ணணும், அதை உங்களுக்கு ஃபேஸ் பண்ண வேணாம். அதனால நீங்களே வந்து உங்களுக்கு ஒரு ரீசன் கொடுத்துட்டு நான் சோகமா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு நீங்க இருந்துக்கிறீங்க. பட் ஹாப்பினஸ் இஸ் a choice, it's a decision. You can change your life, but people don't want to do it. So true. எனக்கு வந்து அந்த புக் படிக்கும்போது லிட்ரலி எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் பிரித்து என்ன இப்படி சொல்கிறீங்க, ஐ காட் டு நோ லாட் அபவுட் மை செல்ஃப், நான் எதனால் நிறைய விஷயங்களை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்துச்சு. கிளாட் தட் ஐ ஃபவுண்ட். அண்ட் இந்த பாட்காஸ்ட் பார்க்குற எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து கரேஜ் டு பி டிஸ்லைக் புக்கு கண்டிப்பாக படிங்க. ஆட்லர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பேசாமல் ஒரு அண்டர் ரேட்டடாகவே இருந்துட்டு போயிடலாம். பிகாஸ் நிறைய பேர்னால அந்த ட்ரூத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கான ஒரு மைண்ட் ஸ்பேஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் யா, ஸோ அண்ட் இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் எக்ஸ்பேர்ட்ஸ்லாம் இருக்கலாம், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க, ஈவன் நார்மல் வில்லேஜ்லேருந்து சென்னை, பெங்களூர் வரவங்க, இந்தியாவிலேருந்து அப்ராட் போய் வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, அவங்க ஒரு ஃபெமிலியரான சுச்சுவேஷனில் இருந்து இப்படி ஒரு அன்ஃபெமிலியரான சுச்சுவேஷனுக்கு போகும்போது தான் அவங்களோட ரியல் செல்ஃப் ஆஸ்இன் அவங்களுக்கு பாஸ்டில் நடந்த இன்சிடென்ட்ஸோட விஷயங்கள்லாம் வெளியில் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சைட் நான் வந்து பார்த்தேன், ஒரு பக்கம் படித்தேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க தனியாக இருக்கும்போது, தனியாக லைஃப்பை டீல் பண்ணும்போது அவங்களோட ட்ரூ செல்ஃபை வெளியில் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சைட். ஓகே. I wouldn't say it's necessarily about the place. Okay. But தனியாக இருக்கிறது வந்து, தனியான்றதை விட I would say நீங்களே உங்கள் லைஃப்பை டீல் பண்ணிக்கிறீங்களா. இப்போ நம்ம அடல்ட் ஆகிட்டோம், இப்போ நமக்கு இவ்வளோ பிரச்சனை வந்து, நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நமக்கு எல்லாம் தெரியுது இல்லை, அது நமக்கு இப்போ தான் தெரியுது, அடல்ட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது. 21க்கு முன்னாடியெல்லாம் நமக்கு தெரியல. ஏன்னா அடல்ட் ஆகும்போது தான் நம்ம லைஃப்பை நம்மளே டீல் பண்ணுறோம், நம்மளே சாய்ஸஸ் எடுக்கிறோம். அப்போ எடுக்கும்போது என்னோட சாய்ஸ் என்ன இவ்வளோ தப்பாக போதே அப்படின்னு இருக்கும் நமக்கு. என்ன தனியாக இருந்தால் ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட முடிய மாட்டேங்குது, சமைக்க மாட்டேறேன், ஆர்டர் பண்ணிடுறேன், ஒர்க் அவுட் பண்ண மாட்டேறேன், ஃப்ரெண்ட்ஸோட என்னால் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியல, ஃபினான்சஸை மெயின்டைன் பண்ண முடியல, இவ்வளோவே பிரச்சனையாக வரும்போது தான் நம்ம அதை பற்றி யோசிக்கிறோமே, நம்மளை பற்றி. ஸோ இட் இஸ் ட்ரூ. I won't say it's necessarily being alone, but it's when you start taking responsibility for your life. அதுதான் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஃபெமிலியர் ஜோன்லேருந்து அன்ஃபெமிலியர் ஜோனுக்கு போய் நம்மளே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்க்கும்போது ஐரணி என்னென்னா, நம்மளே இந்த சின்ன வயசில் எப்படா நமக்கு அந்த 22, 23 வயசு ஆகும், தனியாக வீட்டை விட்டு வெளியில் போகலான்னு சொல்லி ஆசைப்பட்ட எல்லாமே ஏன்டா அடல்ட்ஹுட் வந்தோன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற ஒரு ஃபேஸை கடந்து தான் வரோம். It comes with a lot of responsibility. இல்ல நம்ம என்ன நினைச்சோம்னா 22 ஆயிடுச்சுன்னா we'll be free, ஃப்ரீடமா இருக்கும்னு நினைச்சோம். பட் ஃப்ரீடம் இருக்கு, பட் it comes with so much responsibility and pain. So இப்போ நாளைக்கு யோசிச்சு பாருங்களேன், எனக்கு இந்த ஃப்ரீடம் வேணான்னு நம்ம போய் பேரண்ட்ஸோடையோ இல்லை ஒரு இருக்க மாட்டோம் நம்ம, பிகாஸ் ஃப்ரீடம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு அஸ் அண்ட் we are willing to go through with all of these things. ஏன்னா ஃப்ரீடம்ன்றது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம். எவ்வளோதான் கஷ்டமாக இருந்தாலுமே we are ready to face it. கரெக்ட். ஈவன் இப்போது அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆஸ் நம்ம கொஞ்சம் ஏர்ன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எவ்வளோதான் கஷ்டமாக இருந்தாலும் கிரெடிட் கார்டில் 1000 ரூபாய் ஸ்வைப் பண்ண ரெடியாக இருக்க நம்ம வீட்டில் போய் 1000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு இட் ஃபீல்ஸ் ஒரு மாதிரி செம்ம ஹெவியான ஒரு ஃபீலிங்காக இருக்கும் அது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு என்னோட ஃபேவரட் டாபிக் செல்ஃப் லவ். ஓகே. இந்த செல்ஃப் லவ்னு பேசும்போது I've seen different type of character people-ல. ஸோ அதில் ஒரு சைடு பற்றி நான் வந்து நீங்கள் வந்து எது குட் ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் லவ்னு சொல்லுங்கள். பட் ஃபர்ஸ்ட் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து இந்த செல்ஃப் லவ் கோட்ஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நல்லா அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணிவிட்டு சிலர் இருப்பாங்க. அந்த ஒரு டைப் ஆஃப் பீப்புள். சரி, ஃபஸ்ட்டு இது சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்கள பற்றி பேசுவோம். இஸ் தட் ஆக்சுவலி செல்ஃப் லவ்? It depends on the intention that's being put behind it. இப்போ நீங்கள் வந்து விரும்பி பண்ணுறீங்க ஒரு விஷயத்த, ஸ்கின் கேரோ இல்லை வந்து ஏதோ ஒன்று நீங்கள் விரும்பி பண்ணுறீங்கன்னா it is something that you're doing to take care of yourself. பட் ஒரு சில விஷயம்லாம் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இஷ்டத்துக்கு சாப்பிட்றதுலாம் செல்ஃப் கேரில் வராது, ஏன்னா செல்ஃப் லவ்லேயும் வராது. ஏன்னா செல்ஃப் லவ்னா என் உடம்பை நான் ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக பார்த்துக்கணும்,
அதுதான் செல்ஃப் லவ். இப்போ பேசிக்கலி இந்த உடம்புல தான் நான் இருக்கேன், இந்த மைண்டை தான் நான் வச்சுருக்கேன், இந்த சோலை தான் நான் கேரி பண்ணுறேன். அப்போ இதை நான் எவ்வளோ ஹெல்த்தியாக பார்த்துக்கிறேன்றது செல்ஃப் லவ். அதே மாதிரி ஒரு இன்னொருத்தங்களை லவ் பண்ணால் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? நான் இப்போ ஒருத்தங்களை லவ் பண்ணுறேன்னா எஃபர்ட்ஸ் போடுவேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவங்களுக்கு ஒன்று பிடிக்கலன்னா நான் அதை கன்சிடரேஷனுக்கு எடுத்துப்பேன். அப்போது எனக்கே ஒரு விஷயம் பிடிக்கலங்கும் போது அதை நான் கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கணும்ல. ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நான் நோ சொல்லணும், சொல்ல மாட்டோம் நம்ம. இப்போது when someone comes to, இப்போ என்னோட பார்ட்னர் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, நான் இவங்ககிட்ட இது கேட்டேன், இவங்க இல்லைன்ட்டாங்க, எனக்கு ரொம்ப சோகமாக போச்சு அப்படின்னா, நான் வந்து இப்போ திருப்பி அவங்ககிட்ட போய் கேட்கலாமான்னு இருக்கேன், கொஞ்சம் கெஞ்சி கேட்டு பார்க்கலாமான்னு இருக்கேன். நீ என்ன போய் அவட்ட கெஞ்சுறது, நீ எதுக்கு போய் அவட்ட கெஞ்சுற, நான் இருக்கேன், நீ சும்மா இரு அப்படின்னு நான் சொல்லுவோம். ஆனால் இதுவே நமக்குன்னு வரும்போது we start people pleasing. நம்ம போய் சேஸ் பண்ணுறோம், நம்ம போய் பெக் பண்ணுறோம், ஒரு இன்னொருத்தங்களோட மூடை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நம்ம வந்து நம்மளை ஷ்ரிங்க் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் செல்ஃப் லவ். செல்ஃப் லவ்ன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வெளியில் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது, அது உள்ளே பண்ணுற ஒரு விஷயம். ஒரு பர்சனை லவ் பண்ணால் நம்ம அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணுவோம் அதெல்லாம் நமக்கு நம்மளே பண்ணிக்கணும். இப்போது நீங்கள் ஆக்சுவலாக ஒரு பர்சனை லவ் பண்ணுறீங்கன்னா அவங்க உங்கள் மேலே வச்சிருக்கிற ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டீங்கல்ல. அப்போ அதே தான் நீங்கள் உங்களுக்கும் பண்ணணும். நீங்கள் அவங்களுக்கு ஒரு வேர்டு கொடுத்துட்டீங்க, நான் நாளைக்கு உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டீங்க, அந்த வேர்டை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்கல்ல. அப்போ நான் நாளைக்கு ஜிம் போகணுன்னு எனக்கு நானே சொல்லியிருக்கேன்னா அந்த வேர்டை நான் பிரேக் பண்ணக்கூடாது. அதுதான் செல்ஃப் லவ். இது நீங்கள் சொல்லும்போது எவ்வளோ பேருக்கு இதை பார்க்குறவங்களுக்கு வந்து பயங்கர ஹார்டாக ஃபீல் ஆகும்னு தெரில. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா 99% ஆஃப் த பீப்புள் ஆர் இன் அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வித் தெம்செல்ஸ். லைக் ஒரு எல்லாருமே ஒரு லவ்வர் மணிகண்டனாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ரிலேஷன்ஷிப்க்கு மேலே. அது நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் ஆர் செல்ஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மூவி எத்தனை பசங்களோட ரிலேட் ஆச்சு பாத்தீங்களா? people related with மணிகண்டன். correct. but a lot of girls like me related with that girl. புரியுது. ஹீரோயினோட. அதுவே எனக்கு ரொம்ப சேடா இருந்துச்சு. people validated his behavior and இந்த பொண்ணு தப்பு சொன்னாங்க. ஆனா எனக்கு இந்த ஓப்பனிங் சீன்ல ஃபோன் கால் வரும் தெரியுமா? அந்த ஃபோன் கால் வரும்போது அந்த ஃபோன் ஸ்க்ரீன்ல அந்த பேரை பார்த்தோன்னே பதறுவா. பாடியில ஒரு அந்த மூஞ்சில ஒரு சேஞ்ச் தெரியும். என்னால் அது தியேட்டரில் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன். மை காலேஜ் டைம் பாய் ஃப்ரெண்ட், ஹி வாஸ் ஸோ டாக்ஸிக் லைக் மணிகண்டன். Even if I'm going out with my girlfriends, like he would expect me to text him back or pick up his call. ஒரு டாக்ஸிக்காக இருக்கும். இப்போ நான் முடிச்சுட்டு நான் இப்போ 3 hours வந்து நான் ஃபோனே பார்க்கல, நான் வரேன், திருப்பி வரேன், வந்துட்டு கால் பண்ணுறேங்கும் போது, நீ என்ன என் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டியா, ஃப்ரெண்ட்ஸோட இருந்தால் நீ எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டியா, என்ன விட உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியமா? ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து பொண்ணுங்க கிட்ட பேசினாலும் சரி, பசங்க கிட்ட பேசினாலும் சரி, எங்கே பேசினாலும் சரி, திங்ஸ் ஹவ் ஹேப்பன். அந்த ஃபோன் கால் வர்றதை நான் பார்த்த ஃபஸ்ட்டு செகண்ட் எனக்கு அந்த ஃபேஸில் சேஞ்ச் ஆகிற அந்த இது, அவ என்ன உள்ள ஃபீல் பண்ற அந்த ஆங்ஸைட்டி, அதெல்லாம் எனக்கு அப்படியே தெரிஞ்சுது. அந்த கெட்ட வார்த்தை பேசுறது, இட் வாஸ் ஆல் சோ ரிலேட்டபிள். ஐ டோன்ட் நோ ஹவு தோஸ் டிரெக்டர்ஸ் லைக் மேட் இட் சோ அக்யூரேட். பட் அந்த பொண்ணோட என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. அண்ட் ஐ வாஸ் திங்கிங், அந்த பொண்ணு தானே பிரேக்கப் இனிஷியேட் பண்ணியிருப்பா, எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு கூட எனக்கு தைரியம் இல்லையேன்னு தான் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் மை பிரேக்கப் வாஸ் நாட் இனிஷியேட்டட் பை மீ, இட் வாஸ் இனிஷியேட்டட் பை மை எக்ஸ். ஸோ நான் தான் ஆக்சுவலி அந்த இடத்துல இருந்து வெளியில போயிருக்கணும். பட் someone else did because he went abroad and it was long distance and all that. So it gave me ஒரு சென்ஸ் ஆஃப் லைக், எனக்கு வந்து ஓகே, நிறைய பொண்ணுங்க கோ த்ரூ பண்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அக்யூரேட்டா அழகா எடுத்திருக்காங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. All the guys were like, அவன் காதல் உண்மையான காதல் அப்படின்றாங்க. Dude. And it shows the state of our sad part, sad reality, because all the guys are able to relate to the issues at the home. எங்க அப்பா குடிச்சிட்டு வராரு, எங்க அம்மா வந்து எங்க அப்பாவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, குடிச்சிட்டு வந்து சத்தம் போடுறாரு, சண்டை போடுறாரு, எங்க அப்பா என்னை மதிக்கிறது இல்லை. a lot of dads don't respect their sons. ஸோ அதெல்லாம் அவங்களால ரிலேட் பண்ணிக்க முடியுது. அவன் வந்து அந்த ஒரு இம்பல்ஸ்ல கத்துறது, அந்த கோவத்துல கெட்ட வார்த்தை பேசுறது, எல்லாத்தையுமே வந்து they are seeing themselves in them, in that guy. ஸோ இட்ஸ் நான் தப்பு சொல்லலை, அது அப்படிதான் நீங்கள் வளர்ந்துட்டீங்க. பட் உங்களால் அதை ரிலேட் பண்ணிக்க முடியுதுன்னா அந்த படம் சொல்லுது இது தப்புன்னு. அப்போ உட்காந்து யோசிங்க, அவ்வளோதான். இந்த இடத்துலையும் ஆட்லர் வராருல, ஆமாம், எங்கள் அப்பா என்னை குடிச்சிட்டு கத்துனாரு, நானும் வந்து கத்துவேன், ஏன்னா எனக்கு கத்த தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல.
ரொம்ப வேலிடான ஒரு இன்னொரு விஷயம் நல்லா இது வந்து நீங்கள் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சாலே இதெல்லாம் தெரியும். நீ கத்துறது, நீ சத்தம் போடுறது, கத்துறது, கெட்ட வார்த்தை பேசுறது, நீ கால் பண்ணுறது, உன்னை லவ் பண்ணுற பொண்ணுக்கு பிடிக்கல, அந்த பொண்ணு சோகமாக இருக்கா, அழுவுறா, ஃபீல் பண்ணுறா, உன் பிஹேவியர் ஒருத்தங்களை ஃபீல் பண்ண வைக்குதுன்னு நீ ஒரு இடத்துல கூட யோசிக்கிறது இல்லை. நீ கொஞ்சம் யோசிச்சாலே இப்போ வந்து இப்போ 2 பேருக்கு நடுவில் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து 2 பேருமே அந்த விஷயத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். இப்போ அந்த படத்தில் மணிகண்டன் வாஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஃப்ரம் அ வெரி ரியாக்டிவ் வே, அந்த பொண்ணு வாஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஃப்ரம் அ ஃபர்கிவிங் வே. கரெக்டா? அவன் சொல்றதெல்லாம் நம்பி நம்பி திருப்பி திருப்பி போகுது, திருப்பி ஏமாறுது. ஸோ அந்த பொண்ணு கான்ட்ரிபியூட் பண்ணுது, இவனும் கான்ட்ரிபியூட் பண்ணுறான். இப்போ அந்த பிரச்சனை வரும்போது நான் இவ்வளோ சொல்லியுமே, நான் இவ்வளோ ரியாக்ட் பண்ணியுமே, என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இப்படி தான் பண்ணுறா, அழுவுறா, ஃபீல் பண்ணுறா, என்னை விட்டு போகிறேன்ற லெவலுக்கு சொல்கிறா. அந்த செகண்ட் வரைக்குமே போகிற வரைக்குமே he never thought of looking into himself. He only looked into himself when she compared him with his father. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அது வந்து அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருந்ததுனால நீ உங்கள் அப்பா மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அவனுக்கு அது ஹிட் ஆச்சு, அவன் அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டான். ஆனால் நம்ம லைஃப்பில் பீப்புளுக்கு தெரியாது. நம்ம இப்போ எனக்கு வந்து இப்போ நான் டாக்ஸிக்கான பாய் ஃப்ரெண்டோட இருக்கேன்னா அவன் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான்னு எனக்கு தெரியாது. நான் என்ன நினைப்பேன், இது ஒத்து வரலப்பா, நான் போகிறேன்னு நான் போயிடுவேன். ஸோ அப்படி என்னால் அந்த ஒரு கிளியர் இது கம்யூனிகேஷன் என்னால் கொடுக்க முடியல, இதுதான் உங்ககிட்ட பிரச்சனை என்னால் சொல்ல முடியலன்னா நீ தான் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ யாருமே அதை வந்து பண்ணுறதே இல்லை. நான் பண்ணுற ஒரு விஷயம் என் பார்ட்னரை பாதர் பண்ணுது, 2 பேருக்கும் சண்டை வந்துட்டே இருக்குது, அப்போ நான் பண்ணுறதுல ஏதாவது தப்பு இருக்குது தானே செய்யும், நான் கொஞ்சம் யோசிக்கிறேனே அப்படின்னு யாரும் பண்ணுறதில்ல. ஆல்வேஸ் பீப்புள் ஆர் பிளேமிங் அதர்ஸ் ஒன்லி. நீ தான் தப்பு, நீ தான் தப்பு, நீ தான் தப்பு. நம்ம மேலே எப்பவுமே தப்பு இருக்கும், நம்ம அதை பார்க்குறதே இல்லை. 2 பேருமே வந்து நான் இப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கான காரணமோ ரீசனோ அந்த அதர் பர்சன் தான் அப்படின்னு ஈஸியாக ப்ளேம் பண்ணிட்டு அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்துடுறாங்க. ஆனால் அந்த இஷ்யூ ரிசால்வே ஆகாது, அது பில்ட் ஆகி ஒரு பாயிண்ட் பிரேக்கப் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ நம்ம லவ்ல இருந்து செல்ஃப் லவ்க்கு திரும்பவும் வருவோம். ஸோ நான் சொன்ன அந்த இன்னொரு நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக சொல்லிட்டீங்க. செகண்ட் வந்து என்னோடய ஃபேவரட் பார்ட், இந்த செல்ஃப் லவ் கேங் இப்போ வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரியே ஃபார்ம் ஆகிட்டு வருது. ஐ மோஸ்ட்லி சி திஸ் வித் விமன். என்னன்னா தே ஆர் வெரி ஹைப்பர் இண்டிபெண்ட். அவங்களோட மென்டாலிட்டியே வந்து மென்டாலிட்டி ஆஃப் செல்ஃப் லவ் ஒரு ஐடியா ஆஃப் செல்ஃப் லவ் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, எனக்கு யாருமே தேவையில்லை, என்னை வந்து நானே பார்த்துப்பேன், நான் வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கேன், எனக்கு வந்து இன்னொரு மனிதரோட உதவியோ இல்லை சப்போர்ட்டோ எமோஷ்னல் சப்போர்ட்டோ எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் they close their doors. In terms of எனக்கு அவங்க எவ்வளோதான் கோ த்ரூ பண்ணாலும் இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டோ இல்லை வேறு சப்போர்ட்டோ எதிர்பார்க்குறது இல்லை. அண்ட் தே ஆர் வெரி எப்படி சொல்கிறது, ரிலேஷன்ஷிப் பற்றி அவங்களோட ஐடியா வந்து இதுக்கப்புறம் எனக்கு ரிலேஷன்ஷிப்பே வேணாம், என்னை வந்து நானே வந்து நல்லா பார்த்துக்கிறேன், அதுதான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஒரு குட் ரிலேஷன்ஷிப், செல்ஃப் லவ் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த செட் ஆஃப் பீப்புள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அது எந்த இடத்துல நாசிஸ்டிக்காக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் உங்கள் டேர்ம்ஸ் ஆஃப் நாசிசம்னா என்ன? ஒரு 3 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் இது. இல்லை, நீங்கள் சொல்ல வந்து ஐ எம் இன்டர்பிரட்டிங் இட் இன் மல்டிபிள் வேஸ். ஓகே, பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் அ லாட் ஆஃப் விமென் நானுமே அந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்குது, விச் இஸ் I am in a place where I am emotionally ready to spend the rest of my life alone. But that doesn't mean எனக்கு relationship வேணான்னு கிடையாது. ஆனால் my experience and majority of women's experience with men has been pathetic and terrible. Agreed. Okay. அப்போது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, emotionally, see, women usually invest emotionally a lot. நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்து அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு எங்களுக்கு ஒரு பாயிண்ட் வருது. அந்த பாயிண்ட் என்னன்னா, நான் ஒருத்தங்க கிட்டேருந்து லவ் எதிர்பார்த்தேன், அது எனக்கு கிடைக்கல, திருப்பி நிறைய ஆண்கள் கிட்டேருந்து எதிர்பார்த்தேன், எனக்கு கிடைக்கல, அதை நான் எனக்கு நானே கொடுத்துக்கிறேன். ஓகே, தட்ஸ் அ குட் திங். எனக்கு நான் அதை கொடுத்துக்கிறேன், எனக்கு அதை நீ தரணும்னு அவசியம் இல்லைப்பா, நான் கொடுத்துக்கிறேன். உன் மேலே நான் எமோஷ்னலி இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னா, இப்போ நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இல்லாமல் இல்லை. ஐ எம் சேயிங் all women, I can speak for all women. Okay. We
we are not saying that we are not ready to invest emotionally. நான் வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கேன். we are self sufficient, we are trying to be self sufficient. அண்ட் எங்களுக்கு வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது. ஏன்னா எப்போல்லாம் நாங்கள் ரிலேஷன்ஷிப் போகிறோமோ we are losing ourselves. அண்ட் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் நாங்கள் எவ்வளோ எமோஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணுறோன்றது அந்த பர்சன் மேலே. நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு திருப்பி வர்றதில்ல. ஸோ அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் வேணாம் அப்படின்றதுனால எங்களுக்கு வேணுன்ற லவ்வை நாங்களே எங்களுக்கு கொடுத்துக்குறோம் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து we are ready to invest if the guy is also ready to invest equally. Okay, but many guys are not. பசங்க நிறைய பசங்களுக்கு they don't even know how to invest emotionally. அட்லீஸ்ட் அதை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசி தெரிஞ்சு கற்றுக்கிட்டு கொடுக்கலாம் அந்த மாதிரியும் they are not doing, they are not putting any efforts. ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபர்ட்ஸ் அப்படி இருக்கிறதுனால we are like, நீ அந்த எஃபர்ட்டை கொடுக்குற, இப்போ நான் தனியாக இருக்கிறத விட உன் கூட இருந்தால் எனக்கு ஜாலியாக இருக்கணும்ல, நல்லா இருக்கணும்ல. அதே மாதிரி தான் உனக்கும், நீ தனியாக இருக்கிறத விட என் கூட இருந்தால் நல்லா இருக்கணும். அப்போ 2 பேருக்கும் நல்லா இருந்தால் தான் நம்ம இருப்போம், இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. அண்ட் we are not women don't, அதாவது ஐ கேன் சே again from a lot of women யூஸ்வலாகவே we need some emotional input. எங்களுக்கு யாராவது ஒருத்தர் எமோஷ்னலாக எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், ரெசிப்ரோகேட் பண்ணணும். அண்ட் we don't go very hyper independent. Maybe we are going hyper independent in financially அந்த மாதிரி இருக்கலாம், but emotionally we don't go hyper independent. We have our friends. We always have one girls group or a bunch of friends or at least one friend who's always there to invest emotionally. So எங்களோட அந்த emotional needs வந்து as a woman to woman we are able to satisfy. But as a man ன்னு வரும்போது we expect the same thing. But அது நடக்கிறது இல்லை. So I think நீங்கள் சொல்கிறதுல இருந்தே வந்து there is a gender இது way of looking at it இருக்கு. So ஏன்னா நிறைய I think a lot of men also think that இப்போல்லாம் லேடிஸ் வந்து ஆம்பளைங்களே வேணாம்ப்பா எங்களுக்கு, நாங்கள் வந்து அது ஒரு காமனான ஒரு ட்ரெண்டாகவே இப்போ வந்து சோஷியல் மீடியாலையும் சரி ஒரு சர்க்கிள்லையும் சரி அது வந்து இப்போ பரப்பிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். அது வந்து ஐ திங்க் ஆஸ் அ ட்ரெண்ட் வந்து நான் ஐ டோன்ட் அக்ரி. பிகாஸ் ட்ரெண்டுங்கும் போது பீப்புள் ஸ்டார்ட் டூயிங் இட் ஃபார் சோஷியல் மீடியா. சும்மா வந்து தே ஸ்டார்ட் டு சே எனக்கு ஆம்பளைங்க வேண்டாம், எனக்கு இது வேணாம் அது வேணாம்னு சொல்லிட்டு. பட் ஆர் யூ லிவிங் தட் லைஃப்னு இருக்கு இல்லையா? இப்போ ஐ எம் லிவிங் தட் லைஃப். இப்போ என்னோட லைஃப்பில் வந்துட்டு ஐவ் சீன் இனஃப் ஆஃப் கைஸ் டு, அதாவது அந்த ஒரு நம்ம போடுற இன்புட் வராமல் கான்ஸ்டண்ட்டாக அந்த ஹார்ட் பிரேக்கில் இருந்துட்டு லோன்லியாக இருந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டே லோன்லியாக இருக்கிறதுலாம் ரொம்ப மோசம். ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணதுனால ஐ ஹவ் பிகம் அதுக்கேற்ற மாதிரி நான் அடாப்ட் ஆகியிருக்கேன். நான் வந்து என்னோட லைஃப் வந்து ஜென்ரலாக லைக் ஐ செட் ஐ டூ அ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஐ லைக் டு ஹாவ் அ பிக் லைஃப். ஸோ ஜென்ரலாக என்னோட லைஃப் ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. நீ என் லைஃப்குள்ளே வந்துட்டு என் லைஃப்பை நீ இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி கேயாட்டிக்காக ஆக்குறேன்னா எனக்கு அது வேண்டாம். அட் ஒன் பாயிண்ட் வாட் ஐ யூஸ் டு டூ அண்ட் வாட் லாட் ஆஃப் விமன் யூஸ் டு டூ இஸ் தட் ஒரு பையன் வந்த உடனே நம்ம லைஃப் ரொம்ப சேஞ்ச் ஆகுதுங்கும் போது அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். பட் வி ஆர் நோ லாங்கர் டூயிங் இட். எங்களுக்கு வயசாக ஒரு லேட் 20s வரும்போது வி டோன்ட் லைக் when a man comes into our life and every other parts of our life is getting disrupted. And அது வந்து again it's not completely the guy's fault. அது எங்கள் ஃபால்ட்டுமே இருக்குது. அதில் என்னென்னா we are investing emotionally இல்லையா, அது அவங்க கிட்டேருந்து திருப்பி வர்றதில்ல. ஸோ நாங்கள் வந்து அது ஒரு மாதிரி திருப்பி கேட்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் விமென் we don't like it. எங்களுக்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா நீ திருப்பி இன்வெஸ்ட் பண்ணு, நீ அதை நான் கேட்டு வாங்கணும் அப்படின்னா it will put me in a very chaotic state. அப்போ அது ரொம்ப ஸ்பைரல் பண்ணுவோம் எங்கள் மைண்டை. புரியுதா? ஏன்னா நீ கேட்டா நான் உனக்கு கொடுத்தேன், நீ எனக்கு கேட்கவே இல்லை, நானாக தான் உனக்கு என்னோட ஃபுல் அட்டென்ஷன் ஃபுல் இது லவ் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், நீ கேட்கவே இல்லை. அப்போ நான் கேட்காம நீ கொடுக்கணும். ஸோ நான் கேட்குற நிலைமை வருதுனாலே there is something wrong. அப்போ வந்து எங்கள் மைண்டில் ஸ்பைரல் ஆகும் பயங்கரமாக. ஸோ அந்த ஸ்பைரல் வந்து it will make us lose all other aspects of our life which we don't want. And early 20sலாம் வந்துட்டு நிறைய இருக்காது லைஃப்பில். ஸோ வில் பி லைக் ஓகே ஃபைன், நான் உனக்கு நிறைய இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். லேட் 20sலாம் அப்படி இல்லை. யூஆர் ஏர்னிங், யூஆர் பிளானிங், யூஆர் லைக் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நான் வந்து ஒரு ட்ரிப்பு போகணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், ஐ வாண்ட் டு டூ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ், ஐ வாண்ட் ஸ்டே ஃபிட் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் வரும்போது ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் மை செல்ஃப் ஓவர் அ கை. ஸோ வி டிசைட் டு lead our life in such a way that we are ready to take in a relationship from a guy only when it doesn't make me lose myself, only when you are equally investing in me. நான் லைஃப் பெட்டர் பண்ணுறேன், நீ என் லைஃப் பெட்டர் பண்ணுற, 2 பேரும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கும்போது we are happy to
fall into that relationship. புரியுது. Otherwise we are self sufficient. நைஸ். இது ஒரு மெச்சோர்ட் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் இதை வந்து இன்டர்பிரேட் பண்ணுறேன். ஐ மீன் திஸ் இஸ் ஹவ் ஐ வாண்ட். இது வந்து ரெகார்ட்லெஸ் ஆஃப் மென் ஆர் விமென், பட் ப்ரிடாமினென்ட்லி விமென் ஆர் லைக் இந்த ஒரு ஸ்டாண்ட் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மென் ஆர் ஸ்டில் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனில் தான் இருந்துகிட்ருக்காங்க. அண்ட் இது ஒரு எப்படி அந்த ஃபெமினிஸ்டில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃபெமினிஸ்ட் ஆர் தேர். இந்த போலியான ஃபெமினிஸ்ட் அண்ட் த ரியல் ஃபெமினிஸ்ட் ஹூ ஆக்சுவலி டாக்ஸ் அபவுட் விமென் ரைட்ஸ் மாதிரி. இந்த ஒரு செல்ஃப் லவ் விமென் யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் யுவர் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் நீங்கள் வந்து அதை கரெக்டாக சொன்னீங்க. யூ ஆர் நாட் ஃபுல்லி டிபெண்ட் ஆன் யூ, பட் ஆனால் நான் ஓப்பனாக தான் இருக்கேன். எனக்கு வந்து அதுக்கு ஈக்குவலாக ரெசிப்ரோகேட் பண்ணுற மாதிரி யாராவது ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா நான் வந்து ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கள. இந்த ஒரு ஸ்டாண்டு தான் நிறையா பக்கம் மிஸ் ஆகுதோ அப்படின்னு நான் வந்து ஒரு ட்ரெண்டாக நான் நோட்டீஸ் பண்ணது. அண்ட் அதில் வந்து சில நார்சிஸ்டிக் பிஹேவியர் வந்து ரொம்ப ஏர்லியே அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ, ஆஸ் இன் இஃப் the other person is genuinely interested, நீங்கள் சொல்கிற மாதிரி எமோஷ்னலாக வந்து எஃபர்ட்ஸ் பண்ணணுன்னு ரெடியாக இருந்தால் கூட, இஃப் தி அதர் பர்சன் இஸ் நாட் ஓப்பன், இவங்க வந்து எஃபர்ட்ஸ் போடுறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுதான் அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல அது முடிஞ்சிடுது. அதுதான் வந்து ஒரு டிஃபால்ட்டான ஒரு செட்டிங்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த மோஸ்ட் ஆஃப் த கேட்ஸ் ஆர் க்ளோஸ்ட் இன் த நேம் ஆஃப் செல்ஃப் லவ். அப்படி இருக்கோ அப்படின்னு நான் கேட்குறேன். I would say that's very individual for the person. இப்போ நான் ஒரு சாய்ஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, அது என்னோட சாய்ஸ். Someone might take a choice that எனக்கு யாருமே வேணாம், நான் என்னோட my heart is closed, take a U-turn-ன்ற மாதிரி. So that's, I think it's an individual choice. You can't force them to open their heart, right? Yeah, but is it healthy? அதுதான் நான் கேட்குறேன். அதான் திரும்ப நான் நார்சிஸ்டிக் வர்றதுக்கு ரீசனும் இதுதான். இல்லை, அது ஒரு சாய்ஸ் தான். ஓகே, இப்போ எது வந்து ராங்னா, என் ஹார்ட் க்ளோஸ்டுப்பா, நான் எனக்கு ரிலேஷன்ஷிப்ஸே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ராங்காக ஒருத்தங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கேன், அதுதான் தப்பு. நான் க்ளோஸ், யாரும் என்கிட்ட வராதிங்க, நான் லவ்வே பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன் இல்லையா, அது இல்லை, தப்பு இல்லை. யூ ஆர் பீங் வெரி கிளியர் அபவுட் யுவர் ஒப்பீனியன் அண்ட் சாய்ஸ். ஓகே, பட் இஸ் இட் பிகாஸ் அந்த பர்சன் வந்து ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களோட ரெகுலரான அந்த ரொட்டீன், உங்களோட கோல்ஸ் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்டில் நீங்கள் யோசிக்கிறீங்க. இன்னொரு சைடில் வந்து ஆர் தி ஆக்சுவலி ஸ்கேர்ட் ஆஃப் வாட் எவர் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட். முன்னாடி நடந்த விஷயங்கள் ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு என்னோடய பாஸ்ட்டில் இதெல்லாம் நடந்திருக்கு, அதனால் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டு ரிப்பீட், திரும்ப நடக்கணும்னு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாங்களா? It again depends on that person, but I would say like there are different ways of approaching. இப்போ வந்து எனக்கும் பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்திருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இப்போ ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்திருக்கு. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன், எனக்கு ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட் வேணுமா வேணாமான்னு நான் யோசிக்கிறேன். எனக்கு ரிலேஷன்ஷிப்பே வேணாம், அது வந்து ஒரு கான்ஷியஸ் சாய்ஸாக இருக்குன்னு வைங்களேன். எனக்கு ரிலேஷன்ஷிப் வேணாம், நான் வந்து கடைசி வரைக்கும் தனியாக தான் இருக்க போகிறேன், குழந்தை இல்லை, ஹஸ்பண்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதோட ரெப்பர்கஷன்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு வேணாம், அதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு அது எடுக்கிறது ஒரு கான்ஷியஸ் சாய்ஸ் தான், அதில் எந்த தப்புமே இல்லை. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, again when you ask yourself that question, உங்களுக்கு வந்து ஆமாம் எனக்கு ரிலேஷன்ஷிப் வேணும், ஆனால் எனக்கு பாஸ்டில் டிஃபிகல்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்திருக்கு. அப்போது நான் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, முன்னாடி பண்ண மிஸ்டேக்ஸ் நான் பண்ணக்கூடாது, பெட்டராக சூஸ் பண்ணணும். ஸோ பெட்டராக சூஸ் பண்ணும்போது நான் வந்து சும்மா எல்லார்ட்டையும் பேசிட்டு, சும்மா யார் வந்தாலும் என்டர்டெயின் பண்ணிட்டு, இல்லை சும்மா அவங்க ஏதோ கொஞ்சோண்டு கொடுக்குறாங்கன்றதுக்காக வாங்கிட்டு அப்படி என்னால் இருக்க முடியாது. ஸோ நான் இந்த ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கேன், ஏன்னா இந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நானும் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ நான் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே அவங்களும் பண்ணுறாங்கன்னா ஐ வில் கெட் இன் டு அ ரிலேஷன்ஷிப். ஸோ தட் இஸ் அனதர் கிளாரிட்டி. ஸோ இது இல்லாமல் யூ கான் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இட் இஸ் அன் இண்டிவிஜுவல்ஸ் மிஸ்டேக். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுமானோ தெரியல, வேணாமானோ தெரியல, வேணான்னு சொல்கிறீங்க, ஆனால் பீப்புளை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க, கொஞ்சம் வந்துட்டு என்டர்டெயின் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது நவ் யூ ஆர் ஸ்பாயிலிங் அன் அதர் பர்சன்ஸ் லைஃப் ஆல்சோ. ஸோ தட் இஸ் தட் இண்டிவிஜுவல்ஸ் ப்ராப்ளம் தட் தே ஹேவ் டு ஃபிக்ஸ். நைஸ். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட், வேலிடான ஒரு பாயிண்ட், சூப்பர். இப்போ நான் திரும்பவும் அந்த நார்சிஸ்டிக் பிஹேவியருக்கு வரேன், பட் இன் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள். ஸோ when you are in a relationship or
அஃப்கோர்ஸ் நமக்கு ஃபேமிலி டைனமிக்ஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாமே வந்து ரெகுலரான ஒரு லைஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். செல்ஃப் லவ்ங்கிற ஒரு பேரில் என்னை வந்து எதுவுமே அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நேச்சுரலாக வர எல்லா கான்ஃப்ளிக்ஸையும் அவாய்ட் பண்ணிவிட்டு பீப்புளோட எமோஷன்ஸ்க்கும் அவங்களோட எஃபர்ட்ஸும் நான் வேல்யூ பண்ணாமல் எனக்கு பண்ணுறதுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, என்னை எதுவுமே வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க ஃபேமிலி கிட்ட வர கான்ஃப்ளிக்ஸை ரிசால்வ் பண்ணணும்னு நினைக்காம, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்க கான்ஃப்ளிக்ஸை ரிசால்வ் பண்ணணும்னு நினைக்காம, அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்கள எப்படி பார்த்துக்கணுமோ அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறவங்கள பற்றி, இல்லை அது ஒரு ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் லவ்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்களா, இல்லை அப்படி இருந்தால் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் அது வந்து பீப்புள் சம்டைம்ஸ் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆஸ் பவுண்ட்ரி. ரைட். நான் வந்து இப்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள், ஃபேமிலி இப்போ பிரச்சனைனா பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள், இந்த இஷ்யூ வருதுன்னா பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள், அந்த மாதிரி. ஸோ a lot of people misunderstand avoiding conversations as boundary, cutting people off is boundary, and பீயிங் இன்சைட் ஒரு சர்க்கிள் தான். அதாவது எனக்கு இது பண்ண பிடிக்காது, அது என்னோட பவுண்ட்ரி, நான் இது பண்ண மாட்டேன், இது போய் சொல்ல மாட்டேன், அது என்னோட பவுண்ட்ரி, அப்படி இருப்பாங்க. அது வந்து மோர் தென் செல்ஃப் லவ்ன்றதை தாண்டி அப்படி நீங்கள் இப்போ ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கும்போது தட் வில் ஆல்சோ காஸ் சர்டன் இஷ்யூஸ் இன் தேர் லைஃப். இப்போ நீங்கள் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குது, அதை ரிசால்வே பண்ணுறதில்ல, நீங்கள் பாட்டுக்கு தனியாக இருக்கீங்க பவுண்ட்ரின்னு சொல்லிட்டு, அந்த பிரச்சனை ரிசால்வே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வந்து பவுண்ட்ரின்ற பேரில் யூ கட் பீப்புள் ஆஃப்னா யூ வில் பி லோன்லி. ஸோ எல்லா ஆக்ஷன்ஸுக்குமே ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கும். ஸோ the individual who is doing that will face those consequences, and அந்த கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணும்போது அவங்க வந்து they start to change their approach. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், you might have a partner and your partner is bringing up an issue. நீங்கள் வந்து பவுண்ட்ரின்ற பேரில் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் யூ கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அப்படின்னா ஒரு ஃபியூ டைம்ஸ் அதை பண்ணுறீங்க. After a point, your partner will stop showing you that level of care and affection. Correct. That's a consequence. அப்போ அந்த கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பண்ணது தப்பு, நீங்கள் உட்காந்து பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல் ஆக்ஷன்ஸ் வில் ஹாவ் தீஸ் கைண்ட் ஆஃப் கான்சிக்வன்சஸ். அது நீங்கள் என்ன டேக்ல பண்ணுறீங்கன்றது இல்லை, நீ பவுண்ட்ரின்னு பண்ணுறியா இல்லை செல்ஃப் லவ்னு பண்ணுறியா, பட் whatever you're doing, if it's a wrong action, if it's not aligned, it is going to have consequence and you will face it. Okay, nice, interesting. இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு செல்ஃப் லவ் செல்ஃப் கேர் பற்றி இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக, செல்ஃப் கேர் செல்ஃப் லவ்னா அது எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், அது எப்படி இருக்கும்? ஸோ இப்போ நான் வந்து எனக்குள்ளே நான் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், அதை நான் எப்படி ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது, அண்ட் அதை வந்து இன்னும் பெட்டராக வந்து எப்படி நான் மாற்றுறது இஃப் நான் வந்து என்னோடய டாக்ஸிக்காக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் இன் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு? ஓகே, when you are in a bad relationship with yourself, there are certain signs. என்னன்னா, உங்களால் ப்ராப்பர் ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாது. தட்ஸ் ஒன் சைன். மேக் சென்ஸ், ரைட்? ஏன்னா உங்களோடய நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நல்லா இல்லைங்கும் போது வெளியிலேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பீப்புளோட வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்காது. யூ வில் ஆஃபன் சீக் வேலிடேஷன் ஃப்ரம் பீப்புள். உங்களோட எமோஷனல் ஸ்டேட் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் அ கிரேட் சைன். When you have a bad relationship with yourself, your emotional state is highly volatile, and it is dependent on something else or someone else. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்சோடனே உங்கள் மூடு நல்லா இருக்கா இல்லையான்றது உங்கள் அம்மாவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்கள் வந்து காலேஜில் எப்படி ஷோ பண்ணுறீங்க இல்லை ஆஃபீஸில் எப்படி ஷோ பண்ணுறீங்கன்றது உங்கள் பாஸையோ கொலீக்ஸையோ டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சிலருக்கெல்லாம் எப்படின்னா அவங்க லைஃப்லேயே எப்படி ஷோ பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு எவ்வளோ அட்டென்ஷன் கிடைக்குதுன்றதை பொறுத்து இருக்கும், எவ்வளோ வேலிடேஷன் கிடைக்குதுன்றதை பொறுத்து இருக்கும். அதே மாதிரி அவங்களோட லைஃப் சாய்ஸஸ் வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. கான்ஸ்டண்ட்டாக வந்து வேறு யார்கிட்டயாவது போய் கேட்குறது, அவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்கிறது, கம்பேர் பண்ணுறது. ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காரு அப்படின்னா உடனே உங்களுக்கு பதறுது, கோவமாக இருக்காரோ என்னமோ, ஐயோ இப்போ நான் இப்போ இதாக பண்ணுவேன். ஸோ உங்கள் எமோஷ்னல் ஸ்டேட் வந்து கான்ஸ்டண்ட்டாக வெளியில் டிபெண்ட்டாக இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் வந்து உங்கள் மூட் அப்செட் ஆகிடுது. மூட் அப்செட் ஆகிறது கூட பிரச்சனை இல்லை, ஒரு செகண்ட் மூட் அப்செட் ஆகுறதுன்றது ஓகே. ஆனால் அது
உங்கள் லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகுது தெரியுமா? இப்போ அவங்க வந்து சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறோம், காலேஜில் ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக நீங்கள் காலேஜ் ஒரு டே ஷோ பண்ணாமல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் பிரச்சனை. ஹஸ்பண்டோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை நான் உட்காந்து யோசிக்கிறேன்னு லீவ் போடுறீங்களே, அதுதான் பிரச்சனை. பிரச்சனை இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை, ஒரு ஃபீலிங்கை ஃபீல் பண்ணுறதும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை வந்து நான் சொன்ன மாதிரி ஆக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா? ஆஃபீஸை கட் பண்ணுறது, ஆஃபீஸில் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறது, அப்புறம் வந்து குழந்தைங்க கிட்ட அந்த கோவத்தை காட்டுறது, இல்லை பேரண்ட்ஸ் கிட்ட ஏதாவது காட்டுறது, ஜிம் போகாமல் இருக்கிறது. யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்ட்டு நீங்கள் ஒரு வாரம் ஜிம் போகாமல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐ ஹேட் ஒன் ஃப்ரெண்ட் இங்கே என்னோட பிஜி மேட்டாக இருப்பாங்க. She is also like this only. She used to, now I'm not in touch with her, but previously she used to be the person whose emotional world was highly dependent on the outside. So நாங்க வந்து ஒரு கடைக்கு வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்க போவோம் வீக்லி ஒன்ஸ், ஹாஸ்டல் பக்கத்தில். ஸோ she regularly gets fried rice from there. அடிக்கடி வாங்குவாங்க. அப்பப்போ நானும் அவங்க கூட போவேன். ஸோ ஒரு நாள் வந்து இவங்க தனியாக போயிருக்காங்க. போகும்போது அந்த கடையில் இருந்த அந்த ஆள் வந்துட்டு he has looked at her ஒரு மாதிரி என்ன இந்த பொண்ணு டெய்லி வந்து வாங்குது, இல்லை இதெல்லாம் அவங்க பண்ண இன்டர்பிரிட்டேஷன்ஸ். ஓகே, பட் அவர் ஒரு மாதிரி பார்த்துருக்காரு அந்த பொண்ணை, இந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி he has seen. She had made an interpretation in her mind that நான் டெய்லி வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்குறேன் அப்படின்னு இவர் நினச்சிக்கிறார் போல, ஏதோ இவர் நம்மளை பற்றி நினச்சிக்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு she thought and she felt bad about it. அந்த ஒரு கடை தான் எங்கள் ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்கிற கடை. பொதுவாக எங்களுக்கு ஏதாவது வாங்கணுன்னா அந்த கடைக்கு தான் போய் வாங்குவோம். She was refusing to come to that shop. One day when I was calling, she was refusing to come. She was like, இல்லை இனிமேல் நான் அந்த கடையிலேருந்து நான் வாங்க மாட்டேன், because that day he looked at me a certain way. நான் என்ன சொன்னேன், why are you letting someone else have so much power over you? You go and get whatever you want. அது ஒரு கடை, நம்ம போய் நமக்கு என்ன வேணுமோ அது வாங்குறோம், நான் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு. that day what I did is I was going to get, so I was like, வந்து வாங்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு I took her. She came and she bought a fried rice. அது கூட பிரச்சனை இல்லை. போனதுக்கப்புறம் we came back to the hostel, she's refusing to eat that rice. Oh shit. So she was being so hard on herself. புரியுதுங்களா? So I was like, நான் சொன்னேன், யாரோ மூஞ்சிய ஒரு மாதிரி வச்சு உங்களை பார்த்தாங்கன்றதுக்காக நீங்கள் சாப்பாடு சாப்பிட மாட்டேன்றீங்க. புரியுது. she refused to eat it and she took. அன்னைக்கு எங்கள் மெஸ்ஸில் வந்துட்டு இட்ஸ் தோசை. ஸோ தோசை நல்லா இருக்காதுன்னு தான் நாங்கள் வெளியில் போய் வாங்கினதே. அந்த ரைஸ் இருக்கு, she is taking the dosa and coming and eating. And I told her that you are letting someone else have so much power on you. அவங்க பண்ணது உங்களை இவ்வளோ பாதிச்சுட்டு சாப்பாடு விஷயத்தில் அது ரிஃப்ளெக்டிங் இல்லையா? நீங்கள் அந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட மாட்டேன்றீங்க. நவ் யூ ஹாவ் அ டிஃபிகல்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஃப்ரைட் ரைஸ். ஸோ தட் இஸ் நாட் ஓகே. அண்ட் ஐ டோல்ட் ஹர் that day she still didn't eat it. அதுக்கப்புறம் வந்து she was like, நான் இதை போய் வேறு யாருக்காவது கொடுத்துட்றேன் அப்படின்னு போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு she came and she said, I ate a little bit. நீங்கள் சொன்னது நான் கொஞ்சம் யோசித்தேன். It is true, like why should I let someone else have so much power over me that I'm not eating rice? So அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு she actually improved. So இதுதான் வந்து that's a sign that you don't have a good relationship with yourself. நீங்கள் சொல்கிறத இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அதர் நார்மல் ஹியூமன்ஸ்னால் நம்மளை அப்செட் பண்ண தான் செய்வாங்க. பட் நம்மளோட என்டையர் மூட் அண்ட் ஆக்ஷன்ஸ் வந்து அவங்களோட ஆக்ஷன்னாலேயோ ரியாக்ஷன்னாலேயோ டிபெண்ட் ஆகி இருக்கக்கூடாது, அதை அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அண்ட் நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது. ஓகே, நைஸ். அதுக்கு பேர் தான் ரெசிலியண்ட்டாக இருக்கிறதுன்றது. ஓகே, ரைட். இப்போ வந்து உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நீங்கள் உங்கள் லைஃப் லீட் பண்ணுறீங்க. பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையை டீல் பண்ண தான் கற்றுக்கணும், ஃபேஸ் பண்ண தான் கற்றுக்கணும். இப்போ நான் சொல்கிறதுனால நான் அப்படியே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு கிடையாது. நானுமே இதெல்லாம் இது பண்ணுறது கஷ்டம் தான், பட் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. ரைட். இப்போ வந்து எனக்கு இப்போ ஐ மைட் ஹாவ் அ இஷ்யூ வித் மை மம். எங்கள் அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, நான் ஏதாவது சொல்வேன், கல்யாணம் பண்ணிக்கோம்பாங்க, எனக்கு கல்யாணம் வேணான்னு இருக்கும். ஸோ அது இட்ஸ் அ கான்வர்சேஷன் தட் ஐ ஹேவ் டு ஹேவ் வித் மை மம் எவ்ரி சிங்கிள் டைம். இப்போ அந்த ஒரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இங்கே நான் ஒர்க் பண்ணாமல் இருந்துட்டு என்னோட மூட் ஆஃப் ஆகிட்டு நான் வந்து பண்ண வேண்டிய வேலையை பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிட்டு அப்படி இருந்தேன்னா வந்து ஐ எம் நாட் பீங் ரெசிலியன்ட். ஐ ஹாவ் டு பி லைக், ஓகே ஆமாம் எங்கள் அம்மாவோட பிரச்சனை தான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அது வரும்போது நான் டீல் பண்ணுறேன், இப்போ இதை நான் பண்ணி தானே ஆகணும்.
this is why many people lose themselves in a relationship also. அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ளே போன உடனே அவங்களோட ஃபுல் மூட் வில் டிபெண்ட் ஆன் தி அதர் பர்சன். அண்ட் அவங்க பேசினா இவங்க நல்லா இருப்பாங்க, இல்லைன்னா நல்லா இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளியில் போகும்போது கூப்பிடலன்னா உடனே சேட் ஆகிடுவாங்க. அவங்க லைஃப் ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகிடும். அவங்க லைஃப்பில் பண்ணுற சில விஷயங்களை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலைன்றதுக்காக டக்குன்னு ஸ்டாப் பண்ணுறது. அதுதான் வந்துட்டு தட் மீன்ஸ் யூ ஹாவ் அ பேட் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் செல்ஃப். புரியுது. எனக்கு தெரிஞ்சப்போ அதான் நிறையா பேருக்கு இது ரிலேட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ இது பார்த்துட்ருக்க எல்லாருமே ஒரு வேலிடேஷன் இல்லாமல் எக்ஸ்டர்னல் ஒரு இன்னொரு பர்சனோட ஒரு மூட் வச்சோ இல்லை அவங்களோட ஆக்ஷன்ஸ் வச்சோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் என்ன நான் வந்து பெட்டராக மாற்றிக்கிறதுக்கு நான் இன்னும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு 2 ஆக்ஷன் ஓரியன்ட் ஸ்டெப் டு ஸ்டார்ட் வித் அப்படின்னா என்னவா இருக்கும் அது? மோர் தென் ஆக்ஷன் ஓரியன்ட் ஸ்டெப் ஐ வுட் சே லைக் இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு பேசிக். ஓகேங்களா? அந்த பேசிக் இல்லைன்னா நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் சரியாகும். ஓகே. ஸோ அந்த பேசிக் என்னென்னா தேர் சம்திங் கால் இன்டர்னல் சேஃப்டி. ஓகே. இன்டர்னல் சேஃப்டினா என்னென்னா, இப்போது எனக்குள்ளே நிறைய எமோஷன்ஸ் நான் ஃபீல் பண்ணுறேன், நிறைய தாட்ஸ் நான் ஃபீல் பண்ணுறேன்னா அந்த தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வந்து என்ன ரொம்ப நிலக்கொலையை நான் வைக்கக்கூடாது. ஓகே. அப்போது உங்களுக்கு இன்டர்னல் சேஃப்டி ஹையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வெளியில் என்ன நடந்தாலும் அது உங்களை என்னவா ஃபீல் பண்ண வச்சாலுமே நீங்கள் வந்து ஆடி போக மாட்டீங்க. இட் won't கிரியேட் கேயாஸ். நீங்கள் ஸ்டெடியாக இருப்பீங்க, நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டெடியாக நடக்கும். அது ஒரு வேவ் மாதிரி தான் வந்துட்டு போகும் பிரச்சனைலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ இது பாட்காஸ்ட் பண்ணுறீங்க, இந்த எபிசோட் வந்து நல்லா போகலன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ரிஜெக்ஷன், ரைட்? இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரிஜெக்ஷன் தட் வி ஃபேஸ். இஃப் யூ ஹாவ் ஹை இன்டர்னல் சேஃப்டி யூ won't let that rejection affect you. ஒரு எபிசோடு போகல, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், அடுத்த எபிசோட் போடுறேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து அது ஃபுல்லாக மைண்டில் எடுத்துக்க மாட்டீங்க. லோ இன்டர்னல் சேஃப்டி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எபிசோட் போட்டேன், யாருமே பார்க்கல, யாருக்குமே பிடிக்கல, அவ்வளோதான், நான் பண்ண மாட்டேன். நவ் தட் இஸ் ரிஃப்ளெக்டிங் இன் யுவர் ஆக்ஷன்ஸ், ரைட்? No, that means you have low internal safety. So internal safety இருக்கு இல்லையா, உங்களோட internal safety வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும். You have to, and அது எப்படி பண்ணுறதுன்னா, the practical step is that when you go on with your life, என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணாலுமே நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறத மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப் எப்படி இருக்கணுமோ, யூ ஹாவ் அ ரொட்டீன், யூ ஹாவ் அ கோல், யூ ஹாவ் அ பிளேஸ் டு பி. நீங்கள் எப்படி இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க, அதெல்லாம் இருக்குது. வெளியிலேருந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இதுதான் நான், இதை நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் ஃப்ரம் ட்ரெஸ்ஸிங் அப். எனக்கு இப்படி தான் ட்ரெஸ் அப் பண்ண பிடிக்கும், உனக்கு பிடிக்கல, நீ ஒரு நாள் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன்றதுக்காக நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ ஹாவ் வெரி லோ இன்டர்னல் சேஃப்டி. அது ஒரு துணியிலிருந்து ஆரம்பித்து நீங்கள் எடுக்கிற பெரிய பெரிய லைஃப் டிசிஷன்ஸ் வரைக்குமே யூ நீட் டு ஹேவ் தட். இப்போ நான் வந்து சின்ன விஷயத்துலேருந்து, ஃப்ரம் த அவுட்ஃபிட்ஸ் ஐ வேர், ஐ எம் பிரிட்டி ஷுர் மை மம் won't like me wearing this top, பட் ஐ டோன்ட் கேர். ஏன்னா எனக்கு வந்து இப்படி ட்ரெஸ் பண்ண பிடிக்கும் அப்படின்னா ஐ எம் நாட் கோயிங். எங்கள் அம்மா சொல்கிற ஒரு விஷயமோ இல்லை வந்து கமெண்ட்டில் யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க, அதுவும் வந்து என் மைண்டை போய் டிஸ்டர்ப் பண்ணாது. ஐ லைக் திஸ், ஐ எம் கம்ஃபர்டபிள், ஐ டோன்ட் கேர் வாட் யூ சேயிங். அந்த சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும். மை மம் இஸ் சேயிங் தட் மை மம் வில் சே கெட் மேரிட், உனக்கு 27 ஆகுது, 30 வயசு ஆச்சுன்னா வந்துட்டு நீ வந்து அப்புறம் எக்ஸ்பயர் ஆயிடுவ. ஷி யூசஸ் வேர்ட்ஸ் லைக் திஸ், எக்ஸ்பயர் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்னு. நவ் தட் இஸ் அ பிக் டிசிஷன் ஐம் டேக்கிங். இட்ஸ் அ தாட் த்ரூ டிசிஷன். ஆனால் எங்கள் அம்மா இப்படி சொல்கிறதுனாலையோ இல்லை யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி இப்போது கல்யாணம் ஆகலைன்னா அவ்வளோதான், அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடுன்னு சொல்கிறதுனாலையோ என்னோட அந்த இன்டர்னல் டிசிஷன் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிறது இல்லை. எனக்கு நல்லா தெரியும், ஐ பிலீவ் இன் லவ் அட் எனி ஏஜ். I believe you can find your soulmate at any age. So அது 30ல நடக்குதா 35ல நடக்குதா, I don't care. And if it is meant for me to have kids, I will have kids. It doesn't matter what age it is. If I can't conceive naturally, I'll do something else. So நடக்கணும்னு நினைக்கிறது நடக்கும். என்னோட லைஃபுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். அது நடக்கிறத நான் ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த ஒரு பிலீஃப் எனக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, அப்போ வெளியிலேருந்து வர இந்த விஷயம்லாம் என்னை வந்து டிஸ்டர்பே பண்ணாது. ஏன்னா என்னோட இன்டர்னல் சேஃப்டி வந்து ஹையாக இருக்குது. இப்போ வந்து ஒரு சில விஷயத்தில் என்னோட இன்டர்னல் சேஃப்டி ஹையாக இருக்குது. தேர் ஆர் திங்ஸ் ஐ எம் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன். இப்போ ரிலேஷன்ஷிப்ஸ்னு வரும்போது என்னோட இன்டர்னல் சேஃப்டி வந்து கொஞ்சம் இட் கெட்ஸ் அ லிட்டில் டிஸ்ட்ராக்டட். ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஐ எம் லேர்னிங் டு ஒர்க் ஆன் இட். ஸோ இந்த மாதிரி யூ நீட் டு ஒர்க் ஆன் யுவர் இன்டர்னல் சேஃப்டி அண்ட் யூ நீட் டு பி வெரி ஷுர் அபவுட்
who you are, எனக்கு என்ன வேணும், என் ரொட்டீன் எப்படி இருக்கணும்னு நீங்கள் அதை ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போது லோ இன்டர்னல் சேஃப்டி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ஆசிலேட் ஆகிட்டே இருப்பீங்க. யூ வில் பி வெரி வாலடைல். லைக் இன்றைக்கி இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, ஸோ இப்படி பண்ணீங்க, நாளைக்கு இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, வேறு பண்ணுறீங்க, நீங்கள் யாருன்னே உங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ யூ நீட் டு ஹாவ் ஹை இன்டர்னல் சேஃப்டி வித் ஹை செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன். ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் பண்ணுவீங்க, அடுத்தவங்க சொல்கிறத வந்து மண்டையில் எடுத்துக்க மாட்டீங்க, கம்பேர் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களை அப்படி நிலக்கொலைய வைக்காது. நைஸ். இந்த மாதிரி ஒரு தாட்டில் இருந்து அதை நான் இன்டர்பிரேட் பண்ணதே இல்லை இது வரைக்கும். திட்ஸ் அ நியூ தாட் ஃபார் மீ ஆல்சோ. இன்டர்னல் சேஃப்டிங்கிற ஒரு கான்செப்டே வந்து எனக்கு ஒரு புது கான்செப்ட். தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் தட் அப். ஸோ அதுதான் என்னோட மென்டார் ஒருத்தர் கூட அன்றைக்கி ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டாலில் நின்று இது பண்ணிருக்கும்போது போர்டில் வந்து ஒன்று எழுதிட்டு போனார், மூட் ஆர் மிஷன் அப்படின்னு சொல்லி போட்டு கொஸ்டின் மார்க் போட்டு போயிட்டார். மூட் ஆர் மிஷன் மிஷன் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டு போயிட்டார். எதுவுமே சொல்லவே இல்லை, எனக்கும் ஒன்றும் புரியவே இல்லை, எதுக்கு இவர் இதை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. எனக்கு திரும்பவும் அந்த ஸ்டாலுக்கு வந்தார். அப்போ கேட்டேன், அவர் பேர் ரத்தீஷ் கிருஷ்ணன், அவர் பேர் ராட்ஸ்ன்னு கூப்பிடுவோம் எல்லாரும். எதுக்கு ராட்ஸ் நீங்கள் அது எழுதுனீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்டார். இல்லை புரியல, ஏதோ ஒன்று சொல்ல வரீங்கன்னு தெரியுது, என்னன்னு தெரில. ஸோ நீங்கள் சொன்ன அந்த கான்செப்டை அவர் இன்னும் கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாக சொன்னார். வாட் எவர் யூ வாண்ட் டு டூ வித் யுவர் லைஃப், யுவர் மூட் ஷுடன்ட் அஃபெக்ட். நீ வந்து எக்ஸ்டர்னலாக இப்போ நீங்கள் சொன்ன அதே விஷயம் தான், அவன் அது சொல்லிட்டான், இவன் இது சொல்லிட்டான், இன்றைக்கி வந்து எனக்கு காலையில் போராக இருக்குது, இல்லை வந்து எனக்கு எனர்ஜி இல்லை வந்து எனக்கு ரெஸ்ட்டு, இதெல்லாம் வேறு. பட் உனக்கு பண்ணணும்னு தோணலை, அவன் அது சொன்னனால எனக்கு பண்ணணும்னு தோணலை, உனக்கு போர் அடிக்குதுங்கிறதுக்காக உன்னோட மிஷனை வந்து நீ பண்ணாமல் போயிட்ட அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். யூ வில் லூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு வந்து சொன்னார். நீங்கள் சொன்னது வந்து இன்னும் அது வந்து எனக்கு பயங்கரமாக ஹிட் ஆச்சு. சூப்பர். ஐ திங்க் வி ஹவ் கம் டு ஒரு எண்டு மாதிரி வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஆரம்பித்து செல்ஃப் லவ்வில் வந்து செல்ஃப் கேரில் வந்து ரிலேஷன்ஷிப் வித் ஆர் செல்ஸ், பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பற்றி பேசினோம். லாஸ்ட்டாக ஏதாவது ஒரு மூவி ஆர் ஒரு சாங் ரெக்கமெண்டேஷன் ஃபார் இது பார்த்துட்ருக்க ஒரு பாட்காஸ்ட்க்கு. ஒரு செல்ஃப் லவ்னா அதை நீங்கள் விஷுவலாக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு ஸ்டோரி பேஸ்டாக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை போய் பாருங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? செல்ஃப் லவ் as a மூவியா? யா. ஆக்சுவலி நான் வந்து பெரிய மூவி இது கிடையாது. Okay. ஸோ ஐ ஹவ் நாட் வாட்ச்ட் a lot of something. movies. புக் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், பட் ஐ நீட் அ மொமெண்ட் டு திங்க். ஓகே, ஷூர். ஐ திங்க் மேபி செல்ஃப் லவ்க்கு பதிலாக ஜென்ரலாக நான் ஒரு சிம்பிள் அண்ட் சும்மா ரெக்கமெண்டேஷனாக இருக்கட்டும். ஓகே. நாட் நெசசரிலி ஃபார் செல்ஃப் லவ், பட் நார்மல் ரெக்கமெண்டேஷன்னா நான் ஒரு இன்சைட் சொல்லிக்கிறேன் அபவுட் நீதிகா. அவங்க வீட்டில் வந்து ஒரு பெரிய மினி லைப்ரரியே வச்சுருக்காங்க. எப்போ வந்து அவங்களோட ஸ்டோரி ஒரு 4 நாளில் ஒரு ஸ்டோரியில் புதுசாக ஏதாவது ஒரு புக் வாங்கி அவங்க ஒரு ஸ்டோரி போட்டிருப்பாங்க. ஸோ ஷீ இஸ் அ வெரி பிப்ளியோஃபைல்னே சொல்லலாம். சொல்லுங்கள், இப்போ ரெக்கமெண்டேஷன் சொல்லுங்கள். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஐ லைக் கஜினி மூவி a lot. கஜினி மூவி, ஓகே. எஸ்பெஷலி த இது ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி. ஸோ அதில் அசினோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இஃப் யூ சி தட்ஸ் அ வெரி வெல் ரிட்டன் கேரக்டர் விச் ஹேஸ் அ மிக்ஸ் ஆஃப் சைல்ட் லைக் நேச்சர், a naughty nature plus responsibility. ஸோ ஒரு ஹாசினி நேச்சரும் இருக்கும் அசின் கிட்ட. பட் நீங்கள் தான் இப்போது ஹாசினின்ற கேரக்டர் வந்து இஸ் நாட், ஐ மீன் இட் இஸ் நாட் அப்ரிஷியேட்டட் பை மெனி பீப்புள், ரைட்? ஸோ பீப்புள் யூஸ் இட் as a mocking இது. And one insight that I have about it is because that character is shown like a kid without responsibility. I think that's why when you see an adult like a kid behaving like a kid without responsibility, அது நமக்கு ஒரு மாதிரி பிடிக்க மாட்டேங்குது. But Kalpana's character was written as a kid-like character, very childlike. ரொம்ப பொய் சொல்றது, நாட்டித்தனமாக இருக்கிறது, அதெல்லாமே இருக்குது. பட் she's also very responsible. She thinks of herself very high. அவங்க வந்து ஒரு ஆட் ஃபிலிம் நடிக்கிறவங்களா இருந்தாலுமே she thinks of herself in a very high way. ஸோ அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட்
எங்கேயும் காதல் ஒரு மூவி இருக்கு தெரியுமா, அந்த மூவியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மூவியில் வர கயலோட கேரக்டருமே எனக்கு பிடிக்கும். கயல் இஸ் ஆல்சோ லைக் அ வெரி, என்ன சொல்கிறது, நாட், கயல் இஸ் ஆல்சோ வெரி சைல்ட் லைக். ஷீ இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஷீ ஆல்சோ ஹேஸ் அ வெரி பியோர் அண்ட் ஜென்யூன் ஹார்ட் இருக்கும் அவளுக்கு. ரொம்ப அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஷீ இஸ் ஃபுல்லி மேட்லி இன் லவ் அண்ட் ஷீல் ஹாவ் தட் ஒரு பேபி லைக் ஒரு இன்னசென்ஸ் இருக்கும் அந்த கேரக்டர்கிட்ட. அந்த கேரக்டருமே இந்த மாதிரி இந்த கிறுக்குத்தனமான விஷயம் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 மூவிஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். புக் வந்து ஐ மீன் தெர் ஆர் ஸோ மெனி புக்ஸ் தட் ஐ கேன் ரெக்கமெண்ட். பட் நான் என்ன I mean, there are so many things that are coming in my mind, but it's really hard for me to recommend. There's historical fiction that I can recommend. There's fantasy fiction that I can recommend. There's so many books, but I can maybe recommend the one that I recently read. The last book I read was called The House in the Cerulean Sea. So it's a book about magical human beings, and the protagonist will go to an orphanage. அந்த ஆர்ஃபனேஜில் வந்து மேஜிக்கல் ஹியூமன்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு கிட்ஸ், அவங்க ஒரு 6 கிட்ஸோ 7 கிட்ஸோ இருப்பாங்க. அண்ட் அது வந்து எப்படி போகும்னா, ஒரு பீப்புள் வந்து அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வி ஷுடன்ட் மேக் எவ்ரி ஒன் இன் த வேர்ல்ட் பி த சேம், லுக் த சேம், பிஹேவ் த சேம். எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். அதை வந்து நம்ம இது பண்ணணும். வி ஹாவ் டு அப்ரிஷியேட் இட். அண்ட் யாரையுமே வந்து ஒரு ப்ரெஜுடிஸ் வச்சு நம்ம வந்து பேடாக ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் இட் ஆல்சோ ஷோஸ் யூ chasing your goals and doing what you want ன்ற மாதிரி. So maybe you guys can read that. Currently I'm reading a book called The Secret History அப்படின்னு சொல்லிட்டு by Donna Tartt. இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 50 pages in and it talks about Greek language, Greek mythology a little bit. So it's my first time being exposed to a book where it talks about Greek mythology and Greek people and stuff like that. So I'm looking forward to what it holds. Nice. I would just like to give a recommendation about reading fiction. Generally fiction read பண்ணுங்கன்னு சொல்வேன். ஏன்னா fiction வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது ஒரு புது இன்சைட் தான் எனக்கு. இப்போ புக்கு படிக்கும்போது அந்த ப்ரொட்டகனிஸ்டோட கேரக்டர், அந்த ப்ரொட்டகனிஸ்ட் என்ன யோசிக்கிறாங்க, அது எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன். அப்போது அதே மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்பில் இருக்காங்க, என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியுதுங்கும் போது அந்த பர்சனோட தாட்ஸ் என்னவாக இருந்திருக்கும், அவங்களோட மைண்டில் என்ன போயிருக்கும் அப்படின்றத என்னால் ரீட் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, இப்போ நமக்கு ஒரு லைஃப் இருக்கா, இப்போ நான் 27னா என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 27 தான். ஆனால் நான் இன்னொரு லைஃப் வாழணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னால் புக்கு மூலமாக வாழ முடியும். இப்போது என் லைஃப்பில் வந்து என்ன மாதிரி கேரக்டர், தி புக் தீஃப்னு ஒரு புக் இருக்குது. ஓகே, அது வந்து இட்ஸ் a historical fiction. It is based in Nazis Germany during World War II. அப்போ வந்து இட்ஸ் ஸ்டோரி அபவுட் அ குட்டி பொண்ணு அண்ட் ஷீ இஸ் பீயிங் ஃபாஸ்டர்டு. ஒரு ஃபாஸ்டர் ஹோமுக்கு போகிறா, ஃபாஸ்டர் ஹவுஸுக்கு போகிறா. அங்கே வந்து அப்பா பார்த்துக்கிறாங்க, அம்மா அப்பா இருக்காங்க பார்த்துக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் அந்த வேர்ல்டு வார் 2 அப்போ வந்துட்டு ஜூஸுக்கு இருந்த ஒரு ப்ராப்ளம்ஸ்ன்ற மாதிரி ஒரு ஓவராலாக அது வந்து அப்படி கவர் பண்ணுது. ஓகேங்களா, அப்போ வந்து நான் வந்துட்டு அந்த அப்பாவோட கேரக்டர், அம்மாவோட கேரக்டர், அந்த பொண்ணோட கேரக்டர் எல்லாத்தையுமே நான் படிக்கிறேன். அவங்க எல்லாமே பண்ணுறதையும் நான் படிக்கிறேன். ரைட், அவங்க மைண்டில் என்ன போகுது எல்லாமே நான் படிக்கிறேன். அப்போது அந்த பொண்ணு மாதிரி ஒரு கேரக்டரை வந்து என் லைஃப்பில் நான் பார்த்ததில்ல, மேபி என் லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, ஆனால் புக்கில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அண்ட் தட் புக் வாஸ் ரிட்டன் இன் அ வே விச் இஸ் பீங் நரேட்டட் பை டெத் இட் செல்ஃப் இஸ் நரேட்டிங் த புக். ஸோ பட் இட் இஸ் ரிட்டன் ஆஸ் இஃப் ஒன், அது ஒரு அது ஒரு ஃபிக்ஷனல் தான், பட் அது ஒரு ஹியூமன் பீயிங் நரேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தெர் இஸ் அ வே ஆஃப் திங்கிங் தட் ஐ எம் கெட்டிங் எக்ஸ்போஸ் டு. ரைட், அண்ட் if you look at another, let's say I'm reading another book, there is a character, and that woman is a very confident woman who is not சும்மா அப்படி ஸ்வே ஆகிற மாதிரி இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு விமன் இருக்காங்க. அவங்க லைஃப் சாய்ஸஸ் எப்படி எடுக்கிறாங்கன்றது வந்து நான் இந்த புக்கு 7 Husbands of Evelyn Hugo அப்படின்னு ஒரு புக் இருக்கும். ஓகேவா, இட்ஸ் அ வெரி கிரேட் புக். அண்ட் எவ்லின் இஸ் அ பர்சன்
who would do anything to get what she wants. She becomes a heroine. She gets immense level of fame by doing what she wants. அவளுக்கு வேணும்னா அவள் வந்து என்ன மீன்ஸில் வேணாலும் அவள் வந்து அதை எடுத்துப்பாள். அந்த மாதிரி ஒரு கேரக்டரை என் லைஃப்பில் நான் பார்த்ததில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஆனால் பிகாஸ் ஆஃப் த புக் ஐவ் சீன் சம்மன் ஹூஸ் லைக் தட் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் தாட்ஸ் கோ இன் தேர் மைண்ட், அவங்க லைஃப் சாய்ஸஸ் எப்படி எடுக்கிறாங்க, டிசிஷன்ஸ் எப்படி இருக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். ரைட். ஸோ நான் என் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமலே ஒரு கேரக்டர் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். It gives you insane level of emotional intelligence. Nice. That's why நீங்கள் வந்து artistic people who do art, make films are more emotionally intelligent than people in tech roles, IT roles அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? Because they get to see lot of different stories, listen to lot of stories, they read people. இந்த மாதிரி மனுஷங்களோட ஸ்டோரிஸே வந்து அவங்க கேட்டு கேட்டு வளர்ந்தனால இது ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆர்டிஸ்ட் வெர்சஸ் நார்மல் டெக் ஜாப் இருக்கவங்களுக்கு. இட்ஸ் நாட் அபவுட் தி ஆர்டிஸ்ட். ஓகே. ஐ எம் அ கன்சியூமர். ஐ கன்சியூம் அ லாட் ஆஃப் ஃபிக்ஷன். ஸோ அது எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆர்டிஸ்ட் ஆஸ் அ பர்சன், அதாவது இஃப் an artist, maybe an author who write books, or maybe someone who makes music, or someone who paints, them as a person, we can't necessarily say that they are emotionally intelligent. Okay. Emotional intelligence வந்துட்டு நம்ம லைஃப் நம்ம எவ்வளோ புரிஞ்சு வச்சு நம்ம வந்து எமோஷன்ஸ் எவ்வளோ புரிஞ்சு வைக்கிறோம். அண்ட் இந்த மாதிரி தான் நிறைய ஃபிக்ஷன் படிக்கும்போது அதுவே எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆத்தர்ஸ் இருக்காங்க இல்லையா, புக்ஸை எழுதுகிற ஆத்தர்ஸ். ஸோ ஆத்தர்ஸ் வந்து ஜென்ரலி இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக புக்ஸ் எழுதும்போது தே ஆர் வெரி எமோஷனலி இன்டெலிஜென்ட், பிகாஸ் அதர்வைஸ் யூ கான்ட் ரைட் தட் கேரக்டர். ஸோ ஆத்தர்ஸ் வில் பி மோஸ்ட்லி எமோஷனலி இன்டெலிஜென்ட். ரீடர்ஸ் ஆல்சோ வில் பி இன்டெலிஜென்ட். அது மற்ற ஆர்டிஸ்ட்ஸ் வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட் பர்சன். புரியுது. பட் இஃப் தட் ஆல்சோ பிரிங்ஸ் மீ டு தமிழ் டிரெக்டர்ஸ், பிகாஸ் இப்போ மூவி எடுக்கணும்னாலுமே அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வேணும். ஆனால் நம்ம மூவிஸ் எல்லாம் ரொம்ப மொக்கையாக இருக்கிறதுக்கு காரணம் they are not creating from that experience. அதாவது they are not creating from that emotional intelligent இதுலேருந்து அவங்க க்ரியேட் பண்ணுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹீரோ கேரக்டரோ இல்லை ஏதோ ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் கேரக்டர்னா அந்த கேரக்டர் ஒரு மொக்க கேரக்டராக இருக்கும். அந்த கேரக்டருக்கு வந்துட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச 2-3 ஆட்ரிபியூட்ஸை தானே இவங்க கொடுக்குறதே இல்லை. இப்போ ஹீரோ கேரக்டர்னா பார்க்க எப்படி இருப்பாங்க, சண்டை போடுவாங்க, பொண்ணு பின்னாடி சுற்றுவாங்க, இல்லை ஊதாரித்தனமாக இருப்பாங்க, அவ்வளோதான் எடுக்கிறாங்க. ஒரு பொண்ணு கேரக்டர்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்குறது கிடையாது. பொண்ணுன்னா ஓகே வெள்ளையாக இருக்கா, அழகாக இருக்கா, பிடிச்சி போடுங்க, அவ்வளோதான். ஒரு கேரக்டர் இம்பார்ட்டன்ஸு, அந்த கேரக்டர் எழுதணும்ல உட்காந்து. இப்போ இந்த கேரக்டர் என்ன பண்ணும், நீத்திகானா இந்த இடத்துல என்ன பண்ணுவா அப்படின்னு ஒருத்தரால் எழுத முடிஞ்சாதான் they can build a character for a movie. Nice. Right. Character depth is directly proportional to the emotional intelligence of the director and the writers. Ama. And directors, obviously you cannot have that level of experience in your life. Maybe you're a 30-year-old director. உங்களுக்கு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை தான். அப்போ எங்கே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுப்பீங்க? புக்கில் இருந்து தான் எடுக்கணும், படிக்கணும். படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஆர் எக்ஸ்பீரியன்சிங் அ லாட் ஆஃப் கேரக்டர்ஸ். யூ மைட் ரீட் அ கேரக்டர் லைக் let's say ஹாரி பாட்டர் பார்த்துருக்கீங்க தானே நீங்கள்? ஹாரி பாட்டர் பார்த்ததில்ல? ப்ரோ என்ன ப்ரோ சொல்லுவீங்க? சரி, கேன்சல் பண்ணாதீங்க, நான் பார்த்ததில்ல. இட்ஸ் ஓகே. பட் எனி மூவி தட் இஸ் பேஸ்ட் ஆன் அ புக்கு சொல்கிறேன். ஸோ பேஸ்ட் ஆன் அ புக்குன்னு நீங்கள் எடுத்தீங்கனாலே ஒவ்வொரு கேரக்டருக்கும் யூனிக் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு பிரச்சனை வருது, லவ் இஷ்யூன்னு வச்சுக்கோங்க. அந்த லவ் இஷ்யூவை நீத்திகான்ற கேரக்டர் எப்படி அப்ரோச் பண்ணுவா, சஞ்சய்ன்ற கேரக்டர் எப்படி அப்ரோச் பண்ணுவான். சஞ்சய் வந்து ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணுறான்னா ஏன் பண்ணுறான், ஏன்னா அவனுக்கு இந்த பாஸ்ட் இருந்திருக்கு, அவன் இப்படி தான் யோசிக்கிறான், அதனால அவன் அப்படி பண்ணுறான். நீத்திகா இப்படி தான் யோசிப்பா, அவள் இதுதான் பண்ணுவா, ஸோ அதனால் அவள் இப்படி பண்ணுறான் அப்படின்னு அந்த அவ்வளோ டெப்த் இருக்கணும் அந்த கேரக்டர் பின்னாடி. அது வந்து மிஸ் ஆகுது. அது வந்து டிரெக்டர்ஸ் ஆர் மிஸ்ஸிங். ஐ வாஸ் வாட்சிங் மணி ஹைஸ்ட் பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, திரும்பவும் கேன்சல் பண்ணாதீங்க.
என்னதான் பார்ப்பீங்க? மோஸ்ட்டாக ட்ராமா மூவிஸ், Drama எனக்கு பார்க்க லைஃப் மாட்டீங்களா? ஸ்டைல் இல்லை ட்ராமா தான் பிடிக்கும். எனக்கு ரொம்ப ஃபிக்ஷனலாக நான் எதுவும் பார்க்க மாட்டேன். அட்வென்ச்சராக நீங்க அட்வென்ச்சரஸா பார்ப்பீங்களா? அந்த மாதிரி அந்த மாதிரி பார்க்க மாட்டேன். மாட்டீங்க. ஓகே மோஸ்ட்டாக ஓகே. சிட்காம், ராம்காம், ஃபேமிலி பேஸ்டு மூவிஸ் அந்த மாதிரி தான் பார்ப்பேன். ஓகே. ஸோ மணி ஹைஸ்ல தேர் இஸ் அ கேரக்டர் கால் பர்லின் அப்படின்னு சொல்லி. ஸோ தே மேட் அ செப்பரேட் சீரீஸ் ஃபார் பர்லின் அலோன். ஓகே. அதோட செகண்ட் சீசன் இப்போ தான் வந்துச்சு. ஸோ நான் நேற்று தான் அதை பார்த்து முடித்தேன். ஓகே. தட் ஐ வாஸ் கமிங் டு சே தட் இட்ஸ் அ வெரி வெல் ரிட்டன் கேரக்டர். இப்போ அந்த கேரக்டர் வந்து இப்படி தான் இருக்கும், அந்த கேரக்டர் இதுதான் பிடிக்கும், அந்த கேரக்டரோட வேல்யூஸ் இதெல்லாமே தான். இந்த கோட்டை தாண்டி அந்த கேரக்டர் எதுவும் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ எழுதணும்ல. ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ டெப்த்து தேவை, எமோஷனல் டெப்த்து தேவை. 2 கேரக்டர் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. எல்டர் கேரக்டரும் யங்கர் கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு மேல் கேரக்டர் ஃபீமேல் கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அவ்வளோ டெப்த்ஃபுல்லாக எழுதுறதுக்கு யூ ஹாவ் டு பி எமோஷ்னலி வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் தேட் கம்ஸ் ஃப்ரம் ரீடிங் விச் பீப்புள் லேக். கரெக்ட். அதனால தான் இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த மூவிஸில் வந்து 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னா இதெல்லாம் வந்து ஆஸ்பெக்ட்ஸ் அவங்கள பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருது, பேசலைன்னா அழுகுறாங்க. இந்த அளவுக்கு ஒரு சர்ஃபேஸ் லெவல்லையே வந்து ஒரு மாதிரி இருக்கிறனால தான் நிறையா மூவிஸ் ஃபெயில் ஆகுதுன்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு நிறையா ஹிட் ஆகுது. இதுக்கப்புறம் நான் பார்க்குற மூவிஸ் எல்லாம் அந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்ணி பார்க்குறேன். போய் அந்த கேரக்டர் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங். ஸோ நவ் வி ஹவ் கம் டு த ஒரு எண்டு. நிறைய விஷயங்கள் பேசினோம், நிறைய இன்சைட்ஸ் எனக்கும் கிடச்சிச்சு. இது எல்லாமே வந்து ஹோப்ஃபுல்லி இதை பார்க்குறவங்களுக்கும் போய் சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரிலேஷன்ஷிப், செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் அண்ட் ஃபைனலி நான் இதிலேருந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, காதலிப்போம் காதலிப்போம் மற்றவர்களை காதலிப்பது போல் நம்மளை நாமளே காதலிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அதான் பேசிக்காக நம்ம ஒரு விஷயங்கள் மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நமக்கு நம்மளே பண்ணிக்கிட்டாலே அதுவே வந்து ஒரு அட்மோஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் லவ் அப்படிங்கிறது தான். இது ஒரு சம்மரைஸ் பண்ணணுன்னா இப்படி தான் வந்து முடியும்னு நான் நம்புகிறேன். ஃபைனலாக நீங்களும் ஒரு சம்மரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட நம்ம வந்து இல்லை வாட் எவர் யூ செட் இஸ் அப்ளிகபிள். ஸோ நமக்கு வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும். நம்மளோட இன்டர்னல் வேர்ல்டு, நமக்குள்ளே இருக்கிற அந்த உலகம் வந்துட்டு ரொம்ப நிலை குலையக்கூடாது, வெளியில் என்ன நடந்தாலுமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது கொஞ்சம் ஒரு ஸ்டெடியாக இருக்கணும். அண்ட் நம்மளோட பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும், அதை விட்டு ஓடக்கூடாது. ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸோ, தப்பான ஒரு பர்சனை சூஸ் பண்ணுறோமோ, ரிஜெக்ஷன்ஸோ எதுனாலுமே வந்து ஃபேஸ் பண்ணணும், ஓடக்கூடாது. அண்ட் அந்த இன்டர்னல் சேஃப்டி, நான் சொன்ன மாதிரி ஹை இன்டர்னல் சேஃப்டி வளர்த்துக்கணும். அண்ட் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், கரேஜியஸாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணோன்னாலே வந்து நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வில் பி பெட்டர். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அது வெளியில் ஸ்பில் ஆகும். பீப்புளுக்கும் வந்து அடுத்து மற்றவங்களோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் பெட்டர் ஆகும். ஸோ ஓவரால் எல்லாரோட லைஃபுமே நல்லாயிருக்கும். சூப்பர். ஆக்சுவலாக அதான், நம்ம நல்லா இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கவங்க இன்னும் நல்லா இருப்பாங்க. அது ஒரு நல்ல பாயிண்ட்டு. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் நீதிகா. ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டிரெக்ஷன்லாம் தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள் பேசினோம். அதுலேருந்து எனக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் கிடச்சிது. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஃபார் பீயிங் மை ஃபர்ஸ்ட் கெஸ்ட். திஸ் வுட் பி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ பிகாஸ் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே. எப்படி இது போகுதுன்னு பார்ப்போம். நல்லா போச்சுன்னா கிரெடிட்ஸ் ஷேர் பண்ணுறேன், நல்லா போகலன்னா நான் உங்களை எதுவும் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கெஸ்ட். அண்ட் டெஃபினெட்லி ஐ ஹோப் சம் சார்ம் கம்ஸ் இன் அண்ட் இந்த பாட்காஸ்ட் வந்து ரொம்ப நல்லா போகணும் அப்படின்னு நானுமே கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றிகள். ஸோ தி அதர் சைட் இதே மாதிரி இன்னும் நிறையா மறுபக்கங்களோட, நிறையா ப்ராப்ளம்ஸோட, அந்த ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணி வாழ்க்கையில் அதை இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்க மனிதர்களோட திரும்பவும் நான் வந்து இந்த பாட்காஸ்ட்டை இன்னும் கண்டினியூ பண்ணணுன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் நல்லதே நடக்கும். என்ன சொல்கிறதுன்னு தெரில முடியும். தேங்க்யூ. பை.